டாட்டா காட்டுங்க. ஜூம் எவ்வளோ வேலை? எதுவும் பண்ணாத. ஓகே, நீ யூடியூப்ல வரணுமா? வரணுமா? இந்த கேமரா நின்னா நீ வருவ யூடியூப்ல தெரியுமா? சரி, நான் வரல. வரல மேட்டுங்க. மேட்டு தான் எங்கள் அத்தை கிட்ட எடுத்து வாங்கிட்டு வந்துடுவா. ப்ரோ வாங்க சாப்பிடுவான். நாங்கள் சாப்பிட்டோம், நீங்களே சாப்பிடணும். என்ன சாப்பிடுறீங்க? ஓபன் பண்ணு. ஓபன் வைக்காத. நீ எங்கடா வர? பேட்டிங் ஆல் போயிடுச்சு. நீங்க உட்கார்ந்து ஓபன் அம்பேர் போயிட்டாரு. ஒரு பேச்சு போடுங்க. ஒன்றை மட்டும் வச்சுக்கோ. எவ்வளோ எடுத்துருக்கீங்க? 283 for 4. நம்ம மாதிரி தான் கேட்சியாச்சா விட்டாங்க. இப்போ இங்கே வருங்க. பிலிப்ஸ் அவன் வந்து நேற்று 106 வச்சுருக்கேன். போல 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 அந்த இடத்துல போகாது. ஆடோட பிலிப்ஸ் அவுட்டு என்ன மிச்சல் இருக்காங்க. வந்து வந்துருக்கேன். போ கேட்ச் விட்டுட்டு ஏன் இப்படி பண்ணியோ தெரியல. கையில் விழுந்துச்சு. நான் கண்டிப்பாக நீ கேட்ச் பிடிச்சிருவேன்னு நினச்சேன். வந்து நின்றுக்கிட்டா. எல்லாருமே பார்த்தாங்க அந்த இது கேட்ச். நீ ஏன் அது மூவ் கூட பண்ண மாட்டேன்ட்டேன்னு தெரியல. மூவ் கூட பண்ணி வரல நீ. நான் இங்கேருந்து அங்கே வரையும் வந்துருக்கேன்ப்பா. அதை நான் எனக்கு பவுண்ட்ரின்னு தான் நான் பின்னாடி நிற்கிறேன். கேட்ச் எல்லாருக்குமே அங்கேருந்து அனைத்து பேரும் பார்த்தாங்க. அப்படியே 70 mm ஸ்க்ரீனில் பார்த்தாங்க. சாரி கைப்பெல்லாம் உண்டு நான் சும்மா தான்டா வந்தேன். என்னால் ஓவர் மட்டும் போட்டு 2 ஓவர் போட்டதே பெரிய விஷயம்.
விக்கெட்டா 5 விக்கெட்டா கேட்சா ராஜு தானே நினைப்பாரு அண்ணா கீப்பர் எது அந்த பட்டு பேட் தூக்கு க்ளவுஸ் ஒரு இது அடிச்சு போட்டாங்க சரி வை ஹார்டாக தான் இருக்கும் ஊது எப்பயுமே அந்த அக்கறை எப்பயுமே ஹார்டாக தான் இருக்கும் அத்தர் போட்டால் இதில் அத்தர் போட மாட்டீங்களா வெளியே போகிற பந்த சொத்தும் தலையில தட்டி அவுட்டாரா அத்தர் ஒன்று வாங்கிட்டேன் வெளியே போகிற பந்த சொத்து தலையில் தெரியல பாய் நான் வாங்கினேன் இல்லையான்ட்டு ஸ்ரீகாந்த் தானே ஏன் ஒரு ஓவர் போட்டு நான் 3 ஓவர் ஏன் தாரிக்கு இவர் நீயும் இவரும் நல்லா போட்டுருந்துருக்கீங்க நீ 2 ஓவருக்கு 7 ரன் அவரு 2 ஓவருக்கு நான் தானே 3 ஓவருக்கு 7 ரன் நான் தானே ஆடி முடிச்சுட்டு நான் தானே சொல்கிறேன் பேட் அப்படி எடுத்தீங்கல்ல பின்னாடி பட்டு எங்க அவர் கையில் அடிச்சேன்றாரு பின்னாடி பட்டதுனால தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை முன்னாடி பட்டதா தெரிஞ்சிருக்கும் அதான் உங்களுக்கு முன்னாடி பட்டிருந்தா தெரிஞ்சிருக்கும் உங்களோட பேக் சைடு விட புழுவாத எனக்கு யாவது உருவல 2 அடி சொல்லு அப்படி சொல்லணும் அதனால அவர் என்ன பண்ணாப்ல க்ளவுஸ்ல என்ன பண்ண மாதிரி இல்ல க்ளவுஸ்ல பால் தான் எனக்கு அடிச்சு திரும்ப உள்ள பேட் பின்னாடி பேட் பின்னாடி படல உங்க பேட் பால் வந்து பேட் பின்னாடி படுது அதான் பேட் பின்னாடி இல்ல இப்படி ஆடி முடிச்சிட்டு இப்படி பேட்டை எடுத்தீங்க எடுக்கும்போது பின்னாடி பட்டு முன்னாடி நல்ல வேகமா வந்துச்சு பார்க்கலையா நீ கைக்கு வரும்போது நல்ல வேகம் ஏன்னா பின்னாடி பேட்டில் பட்டதுனால அதுக்கு முதல்ல உங்கள் பேட்டை கிடக்கும்போது ஸ்லோவாக தான் வந்துச்சு பால் நீங்கள் ஆடி முடிச்சுட்டு இப்படி எடுத்துட்டீங்கல்ல பின்னாடி பேட்டில் பட்டு எங்களுக்கு இருந்துச்சு இல்லைன்னா அவ்வளோ தூரம் நானுமே ஆர்கியூ பண்ணேன் இல்லை எனக்கு தெரியல தெரிஞ்சிருந்தா நானே போயிருக்கேன் எனக்கு அதனால தான் நீங்கள் போகிறாளே ஏன் போகாமல் நிற்கிறீங்க எப்பயுமே பட்டா போயிடுவீங்களே அப்படின்னு நானும் யோசிச்சுட்டே இருக்கேன் எனக்கு ஃபீல் தெரியல அதான் நீ பின்னாடி பட்டுருக்கீங்களா எனக்கு தெரியலையே பின் பேட்டில் பட்டுச்சு முன் பேட்டில் படலை முன்னால பேட்டை கிடக்கும் போது இல்லை ஆனால் இல்லை பேட்டை கிடக்கும் போது படவே இல்லை முன்னாடி இங்கே கூட பேட்டை ஆடி முடிச்சுட்டு திரும்ப இப்படி பின்னாடி இழுத்தீங்கல்ல பின்னாடி இழுக்கும் போது பின்னாடி பட்டு தெளிச்சுட்டு வருவார் ரைட் பால் கேஸ் கலெக்டேன் கேஸ் கலெக்டாம அது வந்து S25 அல்ட்ரான்னாங்க இவ்வளோ ஹீட் தாங்க மாட்டேங்குது பயங்கர ஹீட் அது நான் அதுக்கு மண்ணில் இப்போ தோண்டி ஃபோனை பவிச்சிருப்பேன் அப்படியேத்தல பால் திடீர்னு ஏறுது திடீர்னு கட் ஆகுது பின்னாடி பந்துக்கு இப்படி போறாரு குசுக்கு உள்ள வருது இப்படின்றாரு இடுப்புல வந்து பட்டு கட்டாயி வந்து உள்ள இன்னொரு வந்து அவர் அடிக்கிறதுக்கு போயிட்டாரு பந்து குத்தி போய் ரைஸ் ஆகுது
பின்னாடி பார்க்கணும். கீழே மண்ணு நல்லா கூட்டி விட்டுட்டு இதாக இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு மேட்டை நான் ஒரு பால் தாரிகனை பால் போல்டு நினைச்சேன். போல்டு கையை தூக்க போறேன் வந்து பின்னாடி முன்னாடி இந்த இடத்துல இங்கே விழுகுது பாரு, முன்னாடி போய் சென்டர் பாட்டில் தான் படுன்னு மேலே அடிக்குது ஸ்டிக்கர் கைக்கிட்ட. அவங்களுக்கு ரைஸ் ஆகுது. முன்னாடி இப்படி ஓபி பால் விழுது, நம்ம அடிக்கிறோம் முன்னாடி போகிறோம். எனக்கு இங்கே நீங்கள் ஃபோர் அடிச்சு மேலே பட்டு தானே போச்சு. இங்கே ஃபோர் அடிச்சு அந்த ஸ்டிக்கர் கிட்ட பட்டு தானே போச்சு. அதான் நான் முன்னாடி பவுன்ஸ் ஆயிடுச்சு. நான் எப்படி என்னடா மேலே போட்டு எப்படி அவ்வளோ தூரம் போகுது தான் பார்த்துட்டு இருந்தேன். நீ சொல்லவே சொல்ல தயவு செஞ்சு 40 வயசு 42 வயசுல எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். தம்பி கீப்பர் தயவு செஞ்சு கீப்பரை பத்தி பேசாத. நாங்க 42 வயசு எங்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீ கீப்பர் பா, நீ ஓடவே மாட்டீங்க. க்ளோஸ் பேட்டிங் க்ளோஸ் வேற க்ளோஸ் எடுத்துட்டு போங்க. இல்ல ஓடிடா ஓடுறா பவுண்டரி போடுறா 2 ஓடுறா பாஸ்டா ஓடுறா அவங்க அப்பாட்ட. இல்ல இது வந்து ரிஸ்க். இங்கே திரு நான் சொல்கிறேன், இந்த பால் ஒன்று வந்துட்டு போர் விட்டுட்டு யார் கத்தாதீங்க, கத்துனால தான் நான் விட்டுட்டேன். அதை நான் பவுண்டரிக்கு தான் எடுக்க வரேன். உடனே வந்துட்டு நீ வந்து கரெக்டா வந்து சிட்டியோட நான் என்ன கேக்குறேன், இல்ல இப்படி பேசுற, இதே கிரவுட்ல ஆடுற என்ன சிட்டியோட தான் சொல்லுவாங்க. பாய் கிரவுண்ட்ல நான் எல்லாரும் கேக்குறேன். நீ இப்போ பவுலர் சொன்னா வந்து எனக்கு அவர் சொல்லிட்டு போறாரு. எனக்கு தெரியும் அது கேட்ச் கிடையாது. கேட்ச் முன்னாடி வந்து எல்லாத்துக்குமே தெரியும்டா அது கேட்ச். கேட்ச் இல்லன்னா தெரியும் எல்லாத்துக்கும். உனக்கு புரியல, அதாவது இப்போ உங்க வீட்டில் இருக்கீங்க சரியா, நான் சொல்கிறேன் தெருவில் இருக்கிறவங்க வந்து 1000 சொல்லலாம், அது பெருசாக மண்டைக்கு வராது. வீட்டில் இருக்கிறவங்க சொன்னால் மண்டைக்கு இருக்கும். அதனால கிரவுண்ட்ல இருக்கிறவங்க நம்ம டீமுக்குள்ள டீமில் இருக்கிறவங்க எப்பவும் பேசக்கூடாது. பாய் அது உண்மையிலே எனக்கு தெரியும் பாய். அது இங்க பாருங்க, இந்த கிரவுண்ட்ல ஒரு பிச்சு போட்டாலும் மேலே போயிடும். அந்த பவுண்டரி ஈஸியா தெரியும். நான் எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து கேட்ச் விட்டு இது பண்றதுக்கு நான் விட்டுட்டேன். எனக்கு தெரியும் கேட்ச் கிடையாது அது. அந்த வந்து எடுக்கலையா பாஸ்டா ஓடுறா விளாட்றாங்க பேட்டை உங்களுக்கு கேட்ச் இங்கே வந்துச்சு. கலில் பாய்க்குல அங்கே 30 விழுகுது கேட்ச் இருந்துக்கிட்டு. உங்களுக்கு கேட்ச் கொஞ்சமாச்சு இங்கே 40 வந்துருக்கு. 30 விழுந்துச்சு. அட போடா, நீ ஒத்துக்கவே மாட்டேன். டேய் வீடியோ இருக்கும்டா, பாத்துரும்டா. பாருங்க எவ்வளோ தூரம்னு அவ்வளோதான் பாருங்க. போன வரும் ஓடு 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 பவுண்டரிங்க என்னடா ஃபீலிங் பண்ணிட்டு இருக்கியா? ரெண்டு ஓடு 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 பவுண்டரி பவுண்டரிடா. என் பேர் 4 பாத்துக்க, அவன் போய் விழுந்துக்கிட்டு இருக்கான். பாஸ்டா ஓடு. சூப்பரா போட்டான் அவரே. 3 ரன் என்ன கிரிக்கெட்டா விளையாடுறாங்க, எதுக்கு விளையாடுறோம் போறா. பசங்களா ஆமாஜி, எனக்கு விளையாடவே பிடிக்கல, விளையாடவும் பிடிக்கல. இங்க 6 விக்கெட் போயிடுச்சு. க்ளவ் கொண்டாங்கயா. ஏ க்ளவ் கேட்டேன் வேணாம்டாங்க. யாருக்கு க்ளவ் கேட்டேன்லையா? கேட்டேன் வேணாம்னா. ஆமா போடு கேட்டேன் க்ளவ் வேணாம்டான்னு. இப்படி இப்படி என்ன வேணும்னு சொல்ல வேணாம்னு சொல்லணும். போடா கட்டிங் 13 3 பாருங்க சிராஜ் மட்டும் இவ்வளோ தூரம் 9 ஓவர் 37 ரன். அடுத்த ஓவர் போட்டுவாங்க. இவன் பரவாயில்ல, அர்ஷதிக்கு பரவாயில்ல 6.1 உறுதி வேஸ்ட். இல்லை குல்தீப்பை பிக் பண்ணிடுறாங்க. ஆக்சுவலாக அவன் நல்லா தான் போடுறான், மீதி எல்லாரும் பிக் பண்ண முடியாமல் இருக்காங்க. சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க எல்லாம் ஈஸியாக பிக் பண்ணிடுறாங்க. இவன் ஃப்ளெமிங்கிட்ட கேட்டுருவாங்க, அந்த கையில் இருந்து பிக் பண்ணிடுறாங்க. அந்த பால் வந்து அவன் எங்கிட்டு திருப்புறான் இப்போ வந்தா இருக்குல்ல. இப்போ நீங்கள் வந்து இப்படி விட போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பால் வந்து
ஸ்ட்ரைட்டாக தான் வரும். இப்படி ரிஸ்ட் இப்படி வரும். பாலை நான் ரோல் ஓவர் பண்ணேன். இப்படி பண்ணீங்கன்னா அந்த பால் வந்து குத்தி திரும்பும். ஓகேங்களா? நீங்கள் இப்படி விடுவீங்க. இப்படி விட்டீங்கன்னா அந்த பால் மாற்றி தான் திரும்பும். இப்படி தான் திரும்பும். இப்படி தான் திரும்பும். இப்போ இப்படியே விட்டீங்கன்னா அந்த பால் ஸ்ட்ரைட்டாக வரும். இது வந்து நம்ம ஸ்பின்னில் போடும்போது இவங்க இந்த பேஸ்லாம் வந்து பேஸில் தெரிஞ்சிடும். பேஸில் இந்த இடத்துல நீ எந்த சைட் பொசிஷன் இந்த சீம் அடிக்கிறாங்கள, இப்போ இந்த ரிஸ்கில் வந்து இப்போ வச்சுக்கோங்களா, இந்த சீம் பால் இப்படி அடித்தான்னா அந்த பால் வந்து உள்ளே தான் கட் ஆகும். அந்த சீமில் அடிக்கிறப்போ இப்படி அடித்தா வெளியே போடும். இப்போ நார்மலாக சம்டைம்ஸ் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக விடுவாங்க. அந்த பால் தான் வந்து மாற்றுறது பேட்ஸ்மேன். அந்த சீமில் கரெக்டாக அடிச்சு இல்லை திரும்ப முடியாது. மற்ற இதுக்கு பிடிச்சிடலாம். டேய் வெளியே அடிக்காம சும்மா இப்படி அதே மாதிரி ஆஃப் ஸ்பின்னர் வந்து இப்படி இப்படி போடுற பால் ஸ்ட்ரைட்டா வரும். ஸ்கிட் ஆகி வரும். நம்ம கையை பார்த்துக்கிட்டு இருந்தா பந்து குத்தி நம்மளுக்குள்ள வந்து கையை பார்த்தா மட்டும்தான் விளையாட முடியும். இப்போ நீ அதுக்குள்ள போய் அடிச்சா டாப் விக்கெட் ஈஸி கிடையாது. இப்படி வராது பால், ஸ்லோவா நின்று இப்படிலாம் வராது. டாப் விக்கெட்ல போயிடும். நம்ம 80-90 வேகத்துல தானே போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க குறைஞ்ச ஒரு 120 நம்ம பாரேன். இது மேமர் இது த்ரோயிங் ஆமா அது 150ல போகும். அது நல்ல போட தெரியும். கண்ணுக்குறத பந்து போடும். நம்ம போறதெல்லாம் ஒரு 80-85 தான் போட்டுக்கிட்டு இருப்போம். அதான் ஓடு 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 பவுண்டரிடா பவுண்டரிடா சூப்பரா ஓடுறா பவுண்டரி அம்பையர் பவுண்டரி பாய் பவுண்டரி தான் ஓட மாட்டாங்க பாய் இரு பாய் கத்தி நீங்க நடக்கலாம் அவங்க ஓட மாட்டாங்க விளையாடுறானா வச்சுக்கிட்டு 25 ரன் அடிச்சிருப்போமா? இன்னும் ஒரு பால் 22 4 பால் இருக்கு ஒரு பால் இருக்கு அவங்க கம்மியா இருக்காங்க அவங்க 24 கரெக்ட்டா 4 இருக்காங்க அடடா ஐயா மாசம் வந்துருச்சு யாருக்கு உங்க கேம் ஆடுறீங்க ஏய் யாரா கேக்குறான் ஒரே மாலை உனக்குதானே தெரியல எவ்வளவு பெரிய மட்டமான ஒரு விஷயம் தெரியுமா? கையில வந்து வாயில வாயில அது இல்லனே எப்படி கேட்ச் அண்ணே அதெல்லாம் அதிகமா நினைச்சே சரி விட்டுருவாங்க அண்ணே அப்படியே பேச கூடாது. அது எவ்வளவு பெரிய கஷ்டமான கேட்ச் அவன் எவ்வளவு தூரத்துல இருந்து ஓடி போய் பிடிச்சான் அது உனக்கு தெரியுமா? ஓ புடிங்க பாக்கி நாளோ ஜெயிக்கணும் நீங்க பேட் யார போறீங்க நீ எவ்வளவு வேளை பேச நம்ம வண்டியிலேயே ஏத்த மாட்டேன் நீங்க சொல்லி என்னலாம் வேஸ்ட் உங்கனே அமைச்சர் நம்ம நீங்க இப்படி சொன்னீங்கன்னா அடுத்த வேளை ரெண்டு கேட்ச் பேட்ச் வரும்போது கத்துற மட்டும் மண்டையில ஏத்துறா பேட்ச்க்கு வரும்போது மட்டும் ஏன் மண்டையில ஏத்துறா? அதாவது இவர் பவுலர் எனக்கு தெரியும் அத கேட்ச் கிடையாது சும்மா எல்லாம் எனக்குள்ள வந்து 4 விட்டார்ல மண்டைக்கு மேல அது இவன் சொல்றான் அது பிடிக்கவே முடியாது அது எங்கேயோ வந்துச்சு பந்து அப்படிங்க எங்க போகுது இங்க இருக்கு பந்து இங்க இருக்கு அடியா பர்ச்சி கொய்யால பர்ச்சியா இங்க அந்த டப்பாக்கு முன்னாடி கிடக்கு பர்ச்சி விஜன் பச்சி போயிடுது என்னடா பாதிச்சு அதனாலதான் நான் வந்து வராம நின்றுகிட்டு இருந்தேன் வந்துட்டானே போய் கையில குத்தி பிடிக்கலடா விட்டுட்டாடா இங்க வந்து அது குத்தியா அது வந்து சும்மா பவுலிங் போறவங்களுக்கு அது இவரெல்லாம் போட்டா எல்லா பாலும் விக்கெட் அது எல்லாத்துக்கும் தெரியும் இவன் ஒரு பால் கேட்ச் வச்சா இவன் ஒரு பால் ஒரு கையில இருந்து பால் பேட்ஸ்மேன் ரீச் பண்ணாலே விக்கெட் இருடா நான் கேட்ச் பண்ணா ஏய் லவ்லியா அடுத்த 6 ரெண்டாவது 6 6 ஏய் குட் ஜாடியா ஏய் இப்பதான் உனக்கு ரப்பர் பந்து மாதிரி தெரியுது வர்ச்சி யூஸ் பண்றா வர்ச்சி ஏறே இப்படியே அடிக்கும் அக்ராஸ்ல ஆடாத இது கூட ஓகே தான் இல்ல அது அப்படியே ஸ்டெடியா இருக்கு
குட் ஷாட் பறிச்சு ஆடிக்காத. இந்த மாதிரி தானே வச்சிருந்தேன். ஆனா இதுல என்னன்னா உனக்கு முதுதானே அது. யாரோட கொடுத்தீங்க? மஞ்சள் பட்டு வரது. ஏன் மஞ்சள் பட்டு? ஒரு வரது. அவருக்கு. ஓ ஏன்றது ஒரு ஏன் பட்டு தாங்க. ஏன் மஞ்சள் பட்டு பாஸ் 2 6 பாருங்க. எங்க பட்டா தெரியும் பாரு. உங்களுக்கு பேட்டே கிடையாது அது. வச்சுக்கோங்க ஜி. எங்க நீங்க பேட் கொடுக்கல நீ? எதுமே தெரியல. சும்மா வேடிக்கை பார்க்கறேன். சொல்லல நான் மேட்ச் பார்க்க தான் வருவேன்னு. ஓ இல்லையே. வைடு பேட் கொடுறேன்னு சொல்லுங்க. ஏய் வைடு இல்லையா? இல்ல யோன்னு சொல்ல கூடாது. குட் ஷாட் பறிச்சு ஆடிக்கோ கிடைக்கும். யார் இவர் மாதிரி ஏதாவது பேசிட்டு இருக்காரு. அடுத்த வாரமும் பேட்டிங் பிடிக்கிறே கஷ்டம். ஐயோ கேட்ச் கீப்பர்னு போட்டுருக்கேன் இன்னும் ஒரு கேட்ச்ல. ஒரு கேட்ச்ல எனக்கு ஏன் கேட்சுக்கு இந்த அவரை போட்டு வச்சிருக்கேன் அந்த அதிசயம். என்னடா அடிக்காம ஆடு கிடைக்கும் ஆடு. நாடுங்க கேட்சா ரெண்டு தான போட்டுருக்கோம். தீய சக்திகள் நிறைய இருக்கிறது. இங்க பாரு 6வது விக்கெட் அடிக்கிறாயடா. 10 பால்ல 15 கேட்ச் ஒன்னு மாதிரி கேட்ச் பிடிச்சிருக்கா. ஆடு ஸ்கெட்ச் ஒரு ரன் அவுட்டுக்கு தாரிக்கண்ணே சித்திக்கு. அடியா கொய்யால ஆடுடா அப்படியே. போடு. குட் ஷாட் பறிச்சு ஆடு அப்படி ஆடு. அப்படி ஆடுடா. அடியா குச்சால. பவர் பிளே யூஸ் பண்றா பச்சி. அவுட் ஆயிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காரு. நம்ம அடிக்க முடியாத சட்டலாம் ஆடுறான்ல. வலிச்சுதானே. பிரான் நீங்க எப்படி ஓட்டு? கேட்ச் கீப்பர் ஸ்டிக். எவ்வளவு ஒரு பேட்டர் கூட சட் போட்டு. நல்லா ரைட் சைடு. 38. ஆடிக்க பறிச்சு. ஒரு நாளா வந்து அதான் மாமாட்ட பாட்டு. அப்ப இது திமரா. 60 ரன் கிட்ட. வெல்பேட் பறிச்சு. வெல்பேட் ஆடிக்க ஆடிக்க. என்ன பந்து போட சொல்லு நீ பேட்டிங் வந்துருச்சு. டேய் பந்து போடுறா. 38. அதுக்காக தான் நான் இப்போ போய் நான் எடுத்து தொலைச்சிட்டு அடிக்க அஜிஸ். உன் கேம் ஆடிக்க. சொல்லு என்னது? கேட்ச். ஏய் கேட்ச்ல நான் இப்ப பரவாயில்ல பேட் பேசிட்டேன். பறிச்சு விட்டு பத்திரமா வச்சு நீ கையில வச்சு. பேசிட்டேன். சின்ன கிளாஸ் தான் மெடிசன்ல ஒரு யார் ஆக்டிவா இருந்தா மட்டும் ஆக்டிவா இருந்தா எல்லாம் கவனம் வச்சு சொல்லு. 15 வாங்கிட்டேன் 20 ரன் சொல்லிக்கலாம். அட்ரா. டாக்டர் சொல்லிட்டாப்ல நானும் போய் பேசிட்டு வந்துட்டேன். கேப்ல ஆடு. ப்ளேஸ் பாத்து ஆடு. பால் பிடிச்சி உட்காந்துருக்கனே. பால் வராங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது? இது நகட்டி இருக்கு. நகட்டினதுல என்ன ஆச்சுன்னா குழந்தை சரக்குன்னு வலிக்குது. சோஃபால இருக்கவும் எட்டி பிடிக்க முடியல. ஓடி 2 அடிக்கோ. பச்சை குழந்தைடா. 7 நாள் தான். கீழ வந்துச்சா? எங்க காயத்ரியோட தம்பி ஏன் மச்சினே எங்க அக்கா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கட்டுச்சு. குழந்தை வந்து கான்சியஸா இருக்கா இல்லையான்னு ஃபர்ஸ்ட் முதல்ல நாங்களுமே அதை தான் கேட்டோம். எப்படி நல்லா இருக்கா? ஆக்டிவா இருக்கு. லவ்லியா வெல்பேட். கையிலே நல்ல பிளேடா தம்பி. மச்சி அழகா டேய். இதே லைட்டா கேப்ல போயிருந்தாலே 4 அப்படிதான். ஆடிக்க நல்ல கேம். இன்னும் கொஞ்சம் பார்த்து ஆடுறா வெளில போயிருக்கும். ஆடாவன விளையாட விடுறா. பேசி அடிக்க அஜிஸ். சரி எப்படியா சலமிக்கிட்டே நாளைக்கு எடுத்து போடணும்னு வெச்சுக்கோவேன். அடே ஐயோ கடச்சா போயிருக்கும். அடிச்சா கடச்சா வெளிய திருப்பி வருவா சமயே. ஜி சார் நீதான்டா. வந்தவொடனே தெரியும் வேணாமா? எல்லாம் பாவம் கஷ்டம். இல்ல அடி பேக் ஃபுட் போ ஃப்ரண்ட்ல வந்து ஆடு. அப்படியே அடி. பொறுமையா ஐயரே. பொறுமையா ஐயரடே. அஜிஸ் பொறுமையா ஆடு. டேய் அதுக்கு நீ போய் ஆட முடியாதுடா அவனுக்கு. பொறுமையானா பந்த பாத்து அடிக்க சொல்றேன். பந்த பாத்து பொறுமையா ஆடு. அடி ஆடுறாமா. யாரு? இல்ல ஷாட் அண்ணே ஷாட் சாரி. ஆடுறா. போனூர் புது வந்துச்சு. 40 ரன். ஓ பாட்டி. 6 ஓவர் 40 ரன். 40 ஆடுறாமா. வேகமா கல்ல தூக்கு மலைய தூக்கு. என்ன ஜெய லெக்க பேர் வர மாட்டீங்க. வா நான் போறேன். இன்னைக்கு கலீல் பாய் ரொம்ப நல்லா போட்டாரு. நல்லா போடு. 2 விக்கெட். ஒரு விக்கெட் ஆனா 7 ரன் 2 விக்கெட். 5 ரன் தானே. இல்லண்ணே 5 ரன் தான். மொத்தத்துக்கு 2 ஓவர் போட்டு 5 ரன். 2 ரன். 2 ரன். 40 40. 6க்கு 40. பவுலர் நேம் K7. அடுத்தவரும் பேட்டிங் K7. நான் அந்த அளவுக்கு ஒரு வாரத்துல நான் ஆடுற மாதிரி இல்லை. பாத்துக்கிட்டீங்க. ஆனா இந்த பொண்ணு ஆடுறதுக்கு மொழியில லேட் ஆகும்.
ரொம்ப லேட் ஆகும். ஸ்டிச் போட்டுக்காங்க. கேசவன் ஆறா? ஏதான கேசவன் ஆறா? கேசவன் இருக்கா? ஆறு ஒரு 40 மார்க்கு வேற கேசவன் சொல்லுவாங்க. எங்க விழுந்தீங்க? இந்த பழங்கனத்தை பாருங்க. அவரை அப்படிலாம் வண்டியில எல்லாம் விழுகல. அண்ணி போட்டு அடி என்ன நேரு நகர்ல வந்து சைக்கிளான் வந்தான். நான் இங்க இருந்து காலாவாசல வந்து பழங்கனத்தை அவன் என்ன பண்ணா, ஸ்கூல் வேன் வந்து நிக்கவே இல்லை, மாட்டுக்கு மேலே ஏறிட்டு வந்துட்டான். ஐயோ ஸ்கூல் வேன் வருது, நம்மள போட்டு தள்ளிடுவான் போல அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு மாதிரி சொரன்னு மண்ணாவே கிடக்கும். அந்த இடத்துல வலையத்தான் செஞ்சேன், ஒண்ணுமே பண்ணல, வலையத்தான் செஞ்சேன். ஃப்ரண்ட் பிரேக் அடிச்சிட்டேன். ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிட்டேன். வலிக்குது, வலிக்கிடுச்சுடா. வலிக்கு போடு சாட்ரா சாட்ரா. நீ இப்போ வர வர முன்னாடி இல்ல நீ எனக்கு தெரியும் போடுற லென்த் எங்க இருக்கும்னா பேட்ஸ்மேன் வந்து உன் பந்துக்கு வந்து விளையாடுற மாதிரி இருக்கும், அதனால பந்தை பீட்டன் ஆகும். இப்போ என்னன்னா பேட்ஸ்மேனுக்கே வருது. அவ்வளவுதான், ஓடி அடி அடி ஓடு 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 ரெண்டு ரெண்டு ஓடு. காத்தோட இல்ல இப்ப மண்ணு பட்டா அவ்வளவுதான் போற. இது இன்னும் பெருசு கையவே பாத்து ஆல்ரெடி இவர் கையை பார்க்கணும். ஒரு வீட்டில் இருக்கு, வாங்கி வச்சுருக்காரு. போடு போடு போடு. இல்லங்க கேக்குறிச்சா அப்படியே ஆடுனதுக்கு திட்டுறாங்க, நான் என்னடா பண்றது? நல்லா தெரியுதே, பொறுமையா அடிக்க. முடியாது. அடுத்த வாரமே யாரு கேட்டா நீ முதல்ல கேட்ச் இல்லாம இந்த மனுஷனுக்கு 2 ஓவர் பேச்சு பேசிட்டு வரீங்க. அவன் இந்த சைடுல வந்து இங்க வந்து பிடிச்சிருக்கான். நீ என்ன பண்ணா பந்து கேமரா மறைக்கிறீங்க அண்ணா, கேமரா மறைக்கிறீங்க. காலை கீழ ஓகேவா? ஏன்டா அப்படி போகும்போது தட்டி அப்படி தட்டிட்டு போறோம். அண்ணே சாய் நான் தெரியாம வர கட்டி போடுவாங்க. ஏங்க காலை கட்டி போகும்போது காலை அழுத்து போறேன். ஓடு ஓடு ஓடுறா. ஜெய் ஹோ. ஏய் கணேஷ் வரை கொண்டு போ மேட்ச். மேட்ச் முடிச்சு வாடா. யார்டே வெளியில போயிட்டா உள்ள நினைக்காத, நீ காடு ஆடு. புடிச்சிட்டாங்க பை பிளேஸ். அப்படியே உழுது போறாயே ஜம்முன். அஜீஸ் பிளேஸ் போடுறீங்க. அடுத்து நீங்க ஆக்சன் போங்கனே. மீடியம் மீடியம். பேட் மாத்திரம் மேலேயே போட போறாங்க. அவனுக்கு இன்னும் கூட உணர்வு இல்ல பாருங்க. காலை அண்ணே யாருக்கே கால்லே போட்டாங்க மறுபடியும். அடுத்து ஒருத்தன் வர வரமா அதான் கால்ல போட்டுறேன். அடடா அந்த மாமா கால்ல மட்டும் அடிச்சினா 100 ரூபாடா. தண்ணி நல்ல பேட் எடுத்து போறானே. அது வேணாம். ஏங்க அவன் ஓ அந்த மீடியமா. சரி நீங்க அப்புறம் சரி நீங்க பண்ணுங்க கட்டி. சரி அப்புறம் மாஜேஸ் கட்டணும். மண்டேல போடவா? இல்ல பிசி சீரியஸ். கையில ஒரு போட்டு பந்து போடு. ஏய் கம்முடா ஓட்றாடா. ஏய் கீப்பிங் நல்லா தான் பண்ணு. ஏய் அவங்க வெச்சு கேட்காத. நான் போடவே ஒரு பால் அஜித் பால் மூவ்மென்ட் இல்லையா நீ பேட்ஸ்மேனா மாறிடு பவுலர்னா ஸ்பின்னர் பின்னன்னா ஓடுதா? ஓடி தான் பை விட்டு ஏய் ஏன் பந்து போடு. பேட்ல போட்டு கீப்பர்
நோ பால் 5 வைடு அந்த அங்கிள் காலில் நீ போட்டேனா 500 ருபீஸ் ஸ்பாட் பேமெண்ட் என் காலில் எனக்கு வலிக்காதா சூடுடா நீங்க நேரா நிக்கிறோம்ல உள்ள அதுவே சந்திரபால் நிக்கிற மாதிரி நிக்கிறாரு அந்த என்னைய பார்த்து நிக்கிறாரு இல்லனா இங்கிட்ட ஆப்போசிட் ஃபீல்டரை பார்த்து நிக்கிறாரு ரைட்டா நீங்க யாரு ஏய் ரெண்டே பாரு இங்க பாத்தீங்கன்னா அண்ணா எப்படி கரெக்ட்டா 3 பேர் கரெக்ட்டா வச்சிருக்காங்க. ஏய் நம்மளும் அப்படிதான் நிக்கிறோம். ஆனா நம்ம பிடிக்க மாட்டோம். அவ்வளவுதான் பார்க்கும்போது அப்படி தெரியும். இங்க இருந்து பார்க்கும்போது அப்படி தெரியும். நம்மள என்ன தெரியுமா? சரி இரு உன்னை நிப்பாட்ட நீ பிடிச்சியா? பந்து பிடிச்சியா? ஒரு பந்து பிடிச்சா இல்லாம அங்கே அஜி செல் பண்ணு பந்து பிடிச்சானா? ஒரு போட்டே யாரும் இல்ல. பக்கத்துல போய் சொல்றேன் இங்க எறிறாரு 5 பேர் இருக்காங்க பேக்கப்புக்கு 4 பேர் 5 பேர் தெரியாதடா கையில வச்சுக்கணும் கரெக்ட்டா கைய விட்டு எறிஞ்சா பால் எறி இல்ல அங்க எறியறது இங்க எறிஞ்சு அங்க எறிஞ்சிருந்தா அவர் பக்கத்துல போய் சொல்றேன் நான் கீப்பர் ரெண்டுங்கறாரு இங்க எறிஞ்சிட்டாரு சுட்டுன்னு அதான் வரவே இல்ல தெரியுமா இந்த எண்டு பேட்ஸ்மேனே வரல வரலங்க வரல யாரு எரிஞ்சு பேக்கப் லாங்ல இருக்கு சொல்லுங்க ஸ்டிக் யாருமே எப்படி உங்களுக்கு வரல வெயிட் பண்ணுங்க வந்திருந்தாலும் வாங்கி எடுக்கலாம் அவள அச்சு ஆனா அங்க வந்துட்டேன் இல்லடா எல்லாரும் கீப்பர் பர்ச்சி இது பர்ச்சி லைவ் ஸ்கோர் ஓடிட்டு போட்டு போனாங்க அவருக்கு 5-6 பால் ஸ்ட்ரோக் பண்ணிட்டே இருக்கு. பேட் நல்லா இருக்கா நல்லா இருக்கா? என்னடா ஒரு பேட்ல வாங்கல. திருவண்ணே பேட்டிங் பண்ணுங்க போர் அடிச்சியா? ஒரு போர் ஆப்ல நல்ல போறங்க அவன பிளேஸ் ஃப்ரீயா இன்னொரு போர் எட்ஜ் போறலாம் கணக்கு கிடையாது அவங்கள நான் ஆடுறத பாக்குறதுக்கு போய் சொல்லியா அப்படின்னு சொன்னேன் வாச்சா ஓட டேய் ஓடுறா பாருடா டேய். வேணா நம்ம இந்த பாயிண்ட் கல்லி பாயிண்ட்ல எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்கும், வீக்கா இருக்கும். நம்ம டீமே வீக்கா இருக்கு அந்த 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 பொசிஷன். ஆமா தேவலா 2 ஓவர் பேஸ் அதுக்கு ரீசன் சூப்ல மண்ணு போட்டு உள்ள போயிரும்டா அது இவன் மீரா தான் நிப்பாங்க. அந்த ரீசன் தான் கிடையாது. மெயினான ரீசன் இது. நம்ம ஒவ்வொரு கிரவுண்ட் சேஞ்ச் பண்ணி விளையாடுறோம். நமக்கு அந்த பொசிஷன் கரெக்டா நிக்க மாட்டேங்குது. தெரியாது. ஒரே கிரவுண்ட் விளையாடுங்க பொசிஷன் தான் இந்தியா ஆஸ்திரேலியா பாகிஸ்தான்லாம் ஒரே கிரவுண்ட்ல ஆடுறாங்க லோக்கல் வேற எந்த கிரவுண்ட் போக மாட்டாங்க அப்படியே ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ்னா என்ன அர்த்தம்? ஹோம் கிரவுண்டுக்கு வேற பாப்பாங்க சொல்லுங்க. ஏதாவது சொல்ல கொய்யா ஏய் கிரேட் ஷாட் தம்பி டேய் பாத்தியா உட்கார சொல்ல. சிக்ஸியா பேட்டிங் பாடுறா பர்ச்சி போங்கடா போங்க சரி எங்க வாங்குனது? கடையில இந்த கார்ல கடையிலனே எங்க கடையில வாங்குன கடையில எங்க வாங்க நாலு உட்காரக்கான டீம் பூச்சி பூச்சி பால் ஆன்லைன்ல என்ன கம்மியா இருக்கும் இது எவ்வளவு முக்கில வச்சாண்டா என்ன வாங்கிட்ட குண்டற மடியில கொண்டு வா ஆனா இது மேட்சிங் தான் நான் வாங்குனது. எல்லாம் எடுத்து வந்துட்டானா என்ன இங்க பாருங்க உட்கார நல்ல வசதியா இருக்கு. அடுத்து கொண்டு வா சாப்பிட எந்திரிச்சுங்க ஏய் வேணாம் நல்லா விளையாடுற. ஏய் நல்லாவே நேராவே ஆடலாம்டா. அப்படிலாம் செய்யாத. அங்க இரு. உன் கேம் ஆடு உன் கேம் அப்படியே நேராவே ஆடு. எடுத்துடா தம்பி ஆடு அதுக்கு ஆள் இருக்கு ரிவர்ஸ் அது ஆள் வந்துட்டாப்ல ஒரு ஆள் கூட காமெடி பண்றாரு. இதுக்குள்ள அடி காட்டுறது அதெல்லாம் வேணாம். காமெடி பண்றாங்களாக்கா டேய் இதே வெளிய அடிச்சிடலாம்டா முட்டடா. வேணாம் லோ ஃபுல் டாஸ். இப்படி நான் கேட்ச் ஆகுமே. இல்லடா நீ அதே அவன் போன மாதிரி அடிச்சான். கேட்ச் ஆகும்லாம் கிடையாது அவனுக்கு அந்த இது கிடைக்காது கேப்ல ஆடு லெக்ல திருப்பி இருந்தானா போன வாரம் இப்படி தான் கொடுத்தாங்க எனக்கு பம்ப்ல. என்ன கேட்ச். நல்ல கேட்ச் ரெண்டு வாடா டேய் வந்துடுறா. அது ஒரு இடத்துல உட்கார கால் அடிச்சிடாம ஒரு இடத்துல உட்கார பக்கத்து எங்க வரதா உட்கார வச்சியா? ஸ்கோர் என்ன ஓடு ஓடு.
என்னடா இவன் 10 ஓவர் 84 இன்னும் ஒரு பால் இருக்குச்சு அடிச்சிருக்கான். போறா அண்ணா என்ன ஸ்கோர் என்ன 8 கிலோ எவ்வளவு 327. 327 யார் இருந்தது? ஓகே நம்ம ஸ்கோரை சொல்லுனே 8க்கு 327ங்க. நம்ம ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க 56 7 ஓவர் மீரா. பவுலர் நேம் அங்க 8 ஓவர் தான் கேட்டுதா 8 ஓவருக்கு 56 ஒரு பால் பாண்டி இன்னும் 12 ஓவர் 110. லாஸ்ட் ஓவர் போறாரு அந்த அண்ணன் வெட்டியே தந்து அண்ணா இந்தியா ஸ்கோர் என்னண்ணே 327 3 இருக்கா 3 பேட் நியூசிலாந்து ஸ்கோர் 327. அவங்க மின்மேல பேட் அதான் இனிமே தான் வரும். அம்பேர் 4 வரமாட்டான் ஜிஸ் ஒன்று தான் நாலாவது ஓவர் போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கூட ஓடுனா நம்மளும் சோம்பேறியா இருக்கும். முடிச்சிருவார். ஓடவே மாட்டான். நம்ம சோம்பேறியா இருக்கும். அவன் ஓட மாட்டான், கேட்சுக்கும் வர மாட்டான். 10 பால் 20 பால் அப்படியே ரொட்டேட் பண்ணிட்டே ஆனா முன்னாடிலாம் நல்லா சருசருன்னு வருவான். இல்லனே முன்னாடி நல்லா இருந்தானே. இப்ப என்ன தெரியல வர எப்படி திட்டதுனே எவ்வளவு இல்ல திட்ட. முன்னாடிலாம் நல்லா சுறுசுறுப்பா இருப்பான். அவரும் திட்டாரு மசானானும் திட்டாரு. மஸ்துல இருக்கு. மஸ்து என்ன மஸ்து. ஆமா ஓட முடியல நாய். அப்படி இல்லடா அதான் மஸ்து. அப்படினா மஸ்துனா மஸ்ட்னா முஸ்லிம் கம்யூனிட்டி டுவா பவுண்டரி குட்ஸா ஆல் இருக்கா இல்லையா போயிடுச்சா நில்றா டேய் நில்றா போயிடுச்சா நில்றா குச்சாடுறா போய் குச்சாடுறா லெஃப்ட் ஸ்டம்ப் எவ்வளவு தூரம் இருக்கு? ஆம் ஸ்டம்ப் எங்கனக்குள்ள இருக்கு. இல்ல அங்கிட்டு இல்ல அது என்ன மஸ்துனா என்னடா சொல்லுங்க. மஸ்து உடம்பு மஸ்துனா யானைக்கு மஸ்து இருக்கு, மஸ்து பிடிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல. கொழுப்பு பிடிச்சிருச்சா? கொழுப்பு எங்க மதம் பிடிக்கிறது அர்த்தம். ஓ மதம் பிடிச்சுனா அடியில அடிப்பேன். கல்யாணம் முடிச்சு ஓ அந்த மஸ்து. ஓ அதனால தான் அவனுக்கு வந்து மற்ற விஷயங்கள்ல வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. தம்பி கல்யாணம் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நைனா மஸ்தான் அண்ணன் அவர்களே அஜீஸ் அவர்களுக்கு சீக்கிரம் திருமணம் செய்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். வைடு டேய் பேட்டை விட்டுருந்தீனா 6டா. இப்படியே சொல்லுங்க. என்னாச்சு ஓடுலையா லெக்ல போற வீடு தானே. வைடு ஏ ஓய்டாமா இல்ல படல இல்ல அம்பேர் வந்து வைடு கொடுக்கல எங்க வைடு லெக்கமே கொடுத்தாரு வீடு. எங்க கேளுங்க வைடு கொடுத்தாருங்க ஒரு ரன் போடுங்க. கேப்டன் நினைக்கிறா இல்லங்க வைடா இல்லன்னு கேளுங்க. 2 சிக்ஸர்ல அடிச்சு டாட் பால் டாட் ஓகே அண்ணா கொடுங்க. லெக்கமே கார் கட்ட ஆரம்பிச்சாங்க ஏ சும்மா நேரா அப்புறம் தண்ணியா வச்சிருக்கேன். போடா நல்ல சாப்பிட்டு பால் அக்ராஸ் ஆடுனது. என்னடா அவர் வந்து உருட்டி தானடா பந்த விட்டாரு. நீங்க என்ன உள்ளே அங்க போறீங்க? ஏன்டா விட்டு அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? நீ லெக் ஸ்டம்ப்ல பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்க. கவர் பண்ணிட்டு அடிக்கினாலே வெளிய போயிடும். எல்லாம் ஆடிட்டு இருக்கும்போது எதுக்கு அக்ராஸ் பாய் ஏ ஃபீல்ட் எடுத்துட்டாங்க இங்க நீ அடிச்சாங்க ஷாட்டே இல்ல. நீ அவுட் ஆனதையும் பாரு. இந்த பேட்டை கொண்டா பாப்பா. போல நல்லா விளையாடுது நீ வந்து இங்க இரு. நீ மறைச்சு இந்த இப்படியே லெக் ஸ்டம்ப்ல நீ அடிச்சிடலாம். இப்போ 6 அடிச்ச லெக் ஸ்டம்ப்ல. ஏ போன் பர்ச்சி போன் அது மேல எந்த பால் விளையாடணும் எந்த பால் விளையாடணும் கரெக்டா தான் விளையாடணும். ஆனா இந்த பால் எங்க போவா கட்டையாச்சு வச்சிருந்தேன் நல்லா இருக்குடா. எல்லோ ஹேண்டில் விளையாடுனே இவன் கொண்டாந்து ஆசியானது டெல்லியில இவன் கொண்டாந்து எல்லோ கலர் ஹேண்டில் போட்டு நான் வேற பேட் எடுக்கிறது. ஏய் விட்டாரா ஓடுறா. ஏன் பேட் அப்படினா சரி நீ எடுத்து டேய் ஓடாத டேய். திரு மாதேசர் ரெண்டு பேர் ஆடி மேட்ச் முடிச்சு தான் நீ சொல்லுங்க. ஆமா நான் பேட்டிங் முடிக்க மாட்டேன்னு சொன்னேன் உங்களை நம்பி தான். அழகா ஆடிட்டு இருந்தான் பரிச்சு தேவையில்லாத கேட்டு அக்ராஸ் நாலு பால் நீ டாட் வச்சா கூட பரவாயில்ல. அந்த 5வது பால் அவங்களே அதனால வெயிட். அதனால தான் வெயிட்டே கிடையாது விழுகுது.
அதனால தான் அடிச்ச உடனே அதெல்லாம் வெளியே போகுது அந்த பேட். ஆனால் நீ வந்து வானவில் ஸ்டிக் இது போட்டிருக்கோம். ஆமாடா, அது வானவில் கலர் தான், மல்டி கலர்ஸ். வானவில்னால தெரிகிறாங்க. ஒரு காலத்துல பார்க்கும்போது எவ்வளவு வாங்கிட்டு வந்துருந்தோம் கலர் கலரா. ஞாயிற்றுக்கிழமை மீன் வியாபாரம் பார்க்க போறாங்கல்ல, காலையில கொடை எடுத்து போலான்னா இனிமே இந்த கொடையை வேற கூட வாங்கிட்டு சொன்னா வானவில் ஒரு இருக்காங்க, அதுக்கு இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி ரூம்ல. அங்க சென்னையில இருந்து ஒரு சாட்ரா பாய் போடுறா பாய். ஏய் பவுண்டரி வெளியே பவுண்டரி. உள்ள போயிட்டு ஃபுட் டிரைவர் எல்லாம் வந்திருந்தாங்க. ஒருத்தர் வந்து தமிழ்ல, இன்னொரு பையன் மாறி முத்துன்னு ஒரு அவங்க ஒரு மாறி அவங்க ஒரு 4 குரூப்பா இருப்பாங்க. டேய் வானவில் பாய்ஸ் அப்படி மாறி முத்து தமிழ், மாறி முத்து தமிழ். அம்மா அந்த ஆத்தோ அவன் ஒரு கேங் பேர் வானவில் பாய்ஸ். ரெண்டு ஓட போற ஆள் வரலன்னா அவனுக்கு இருந்தா போ, இல்லனா விட்டுரு. ஏய் அங்க போய் கேப்டன் கூப்பிடுறானா? एक बिस्किट है, एक बिस्किट கேட்டியா வாய்ஸ் கேட்டியா? थैंक यू. காபி கலர் இருக்கு, சாக்லேட் கலர் இருக்குல. நீங்க பால விட்டு அடிக்காம கலந்து போடுறதுதான். கலந்து போடுறதுதான். நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட் எதுவுமே வந்து குவாலிட்டியே கிடையாது. எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, எல்லாம் எக்ஸ்போர்ட். இங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி வெளில அடிக்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான். நமக்கு இங்கே இருந்து முடிஞ்சது எல்லாம் பிஸ்கெட்டே சாப்பிடுறது. பிஸ்கெட்டே சாப்பிடக்கூடாதுடா, அதுலேயும் அதுதான். ஏன்னா இந்த வட்டம் இந்த ரஞ்சி, முஸ்தாக் அலி, அப்புறம் இன்னொரு T20 மேட்சஸ்லாம் போயிடுச்சு. நம்ம போர் கொடுக்கலன்னு சொல்லு. அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆமா, 2 பேரும் போய் நின்று பேசிட்டு டேய் நான் தட்டி விட்டு போறேன் சைப்பு. என்ன டெல்லி சூவாடா? நான் கால் தட்டி விட்டுருப்பேன். அவன் அடுத்த சொல்லிட்டீங்கல்ல, அடுத்த ஏறி மிச்சிட்டு போயிடும். ஏய் என்ன ஷாட்ரா அது? தெரியாது. அது வெப்சைட் பார்த்து அடிக்கிறதுக்கு இப்படி அடிச்சிடலாம். என்னடா இடத்துல இது இப்போ முகமதுல வைப்பு மொத்தம் எந்த நம்ம வெள்ளம் ஒன்று இருக்கா? என்ன 10 ஓவர் 100 ரன். வயசு என்ன இருக்கும்? 54 வயசு. 10 ஓவர் 100 ரன் பாஸ். 100 ரன் அடிக்கணும், 95 ரன் அடிக்கணும். 60 பால் 95. மௌத்தானா வந்து 20 இருந்தாரு. ஆமாம், இறைவன் அடிச்சிருந்தார். நான் இப்போ நீ நின்றுக்கிட்டு லெக் ஸ்டம்பில் அடிச்சிருக்கலாம். ஷார்ட் பிச் இறந்துட்டாங்கன்னா நல்லா வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நீ உனக்கு அடின்னு வரும்போது வச்சுக்கோமே, நல்ல ஸ்ட்ரீட் ஷாட் அடிக்குது. அதனால கிரிக்கெட் அப்படி பண்ணு. கில் ஸ்கூப் எங்க எந்த ஏரியால பாய் அப்படி போடணும். ஏர்ஜிட்டியா இருக்க அது காலையில் ஒரு டியூட்டி, அப்புறம் அந்த பையன் பார்த்துக்குறாங்க, போயே பார்த்துக்குறாங்க. யாரு ஒழுங்கா துரசாமி சேட்டை பண்ண மாதிரி பண்ணிடாத. நான் அந்த ஆள்கிட்ட என்ன பண்ணேன்? எம்டி சேட்டை ஏதோ பண்ணது பிரச்சனை. நம்ம நீ அழகா அவருக்கு தங்க மாதிரி இருந்தது. அண்ணே நான் டிரைவர் ஆன கடை நான் வெளியே வந்தேன். இல்லைன்னா விளையாடாதடா சொன்னா அதுதான் விளையாடு. நான் டிரைவர் ஆன கடை நான் வெளியே வந்தேன். ஸ்னைப்பர் எடுத்துட்டு மஞ்சள் கலர் பேட் எடுத்து போனானே. எத்தனை பால் இந்த எத்தனை மேட்ச் இதே மாதிரி அவங்க பேட் பாய் போட்டாலே பாய் இந்த மாதேஷ் கப்பர் வச்சு எத்தனை வரும்? இன்னைக்கு எடுத்துட்டு போங்க பாய். பேட் சீசன் ஏன்டா அந்த பேட் நல்ல சீசன் ஆயிடுச்சுடா. இங்க பாரு, இந்த இங்க பாருவேன், இங்கிலீஷ் தவிர நீ காஷ்மீர் உள்ளலாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீ வந்து அவ்வளோ சீக்கிரமெல்லாம் சீசன் பண்ண முடியாது. விளையாட தான் அதுவாக மாறும். தட்டினா தான்
இது உங்க பேட்டு தானா? ஆமாம் பாய். காஷ்மீர் வந்தாங்க. வெயிட்டும் கூட அடிச்சோம்னா வெளியே பறக்கும். ஸ்வீட் ஸ்பாட்டில் பட்டாலே பறந்துச்சு, மற்றபடி பட்டா போகல. பால் ஸ்ட்ரைட்டாக சீசன் பண்ண பேட்டா வச்சிருக்கானே சேர்த்து இது ஸ்ட்ரைட் ஸ்வீட் ஸ்பாட்டில் பட்டுச்சுன்னா போகுது பாய். உங்களுக்கு இந்த இடத்துல படிச்சு இது கீழே படிச்சு உங்களுக்கு போகுது. இதோட 5வது மேட்ச் அதே பால் ஒழுங்கா விளையாடுறான்னு சொல்லி தானடா அனுப்புனேன் அவனே. ஆனால் வெயிட் ரொம்ப வெயிட். மாதேஷ் இன்னொரு கிலோ மட்டும் போட மாதேஷ் கப்பல் லட்சுமணா கட்டிக்கலாம். நான் கலில் பாய் அனுப்புறேன். லட்சுமணுக்கு அப்புறம் கலில் பாய் அப்படியே. ஏய் பேட்டிங் இருக்குடா, இப்போ கூட 90 ரன் தான் அடிக்கணும். அழகாக அடிக்கலாம். இல்லை நின்று ஆடவும் பேசி ஆட போகுதுல அது ஆடும். இல்லை அவங்க இறங்கலாம். ஏன் இறங்கலாம்? இல்லை அது உடம்பு இதாகல. பவுலிங் போட்டியில இதில் இறங்கல கிடைக்கல. ஸ்டெப்புக்கு வரல. 1 மாதத்துக்கு 2 மாதத்துக்கு 2 மாதம் முறை போடுறதுக்கு நான் ஒரு 4 டைமில் பேட்டிங் ரொம்ப நல்லா விளாண்டாங்க. 3 வாரம் அதுக்கப்புறம் வரல. இது ஒரு 4 வாரம் ஆச்சு. பார்த்து வாட்ச் பண்ணி ஆடுறதுனால போதும். நல்லா இருக்குது பாய். ஆடுற பற்றி நீ உனக்கு தேவையில்லாத எதுவுமே செய்ய. நீ இந்த டென்னிஸ் பால் ஷாட்டு கேம் ட்ரை பண்ணிட்டு நீ அந்த ஷாட் ட்ரை பண்ணாத. நார்மல் ஷாட் ஆடினாலே போதும். அருமையாக நீ அடித்த 3 6 தரமான. அதே போல தான் அங்கே கவர்ஸ்லாம் ஒரு 4 அடித்த பாருங்க பாயிண்டில். அருமையான சரி காய்ச்சல் விடுங்களேன். காய்ச்சல் திறந்து விடுங்களேன். நல்ல பேட்டிங்டா. அடிக்கடா, ஃப்ரீயா அடிக்கடா. நம்மளுடைய கோவுக்காண்டி தான் அதை தான் சொல்கிறேன். என்ன இல்லைண்ணே ரப்பர் பால் விளையாண்டோம்னா அது கிராஸ் வரும். அதுக்கு அகண்ட அக்ராஸ் அடிக்கிறது வெயிட்டாக இருக்கக்கூடாதா பேட்டு? அது இன்னும் பேட்டா அந்த அக்ராஸ் மார்க்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பரவாயில்ல கிடைக்கிற பால் அடிக்கிறான். இன்னொரு சைட்டு தானே வந்துருந்துச்சு. அப்போ திடீர்னு எப்போ போய் அக்ராஸ் மாறுது எனக்கே தெரியல. மேட்ச் கம்ப்ளீட் பண்ணோம். ஏய் இது உங்களோட பேட்டா? யாரு எதுவுமே மைண்ட் பண்ணாத. வேற போட்டு ஃபோன் நம்பர் இதுதான் இருக்கு. கோடு கரெக்ட் நேராக இருக்கும் திரு பேட்டு. இல்லை அது ஒர்க்குக்கு போயிட்டு வந்துச்சு. இன்னொரு பேட்டை ஒயிட் இதுலேயே இன்னும் ஒயிட் சாட்ரா ஓடிக்கடா ஒரு ரன். ஏய் எங்க ஓடுனா இங்க ஓடி. பந்து இப்ப எவ்வளவு ரூபாய் போயிட்டு இருக்கு? இங்க பம்ப் வேற இல்ல பம்ப் அவர் வந்து நம்மள கத்திடுவாரு. இங்கிலீஷ் தானே எவ்வளோ காணும்? ஷாட் பண்ணு. ஏய் இது எவ்வளோடா? 18 நீ வாங்குனியா? நான் அங்கே வாங்கினது ஆன்சர் வந்துச்சு. வாங்கின இடத்துல வாங்கினது. ஏன்னா இப்போ பாஸ் செம்மையாகிடுச்சு. நம்ம இவரு இருக்கார்ல அத்து மாதிரி இருக்கு அண்ணே, நம்ம பாலாண்ணா இருக்கார்ல அவரு கொடுத்தாரு. இன்னொன்று கொடுத்தாரு 18,000 ரூபாய். பாலா ஒன்று கொடுத்தாங்க. அதுதான் நம்ம டீம் ஒரு 2 வாரம் போட்டு விளையாட வைப்போம். இந்த பலம் கிராக் ஆகி போச்சு மேலே. அது யார் ரெடி பண்ண கொடுக்கும்? அண்ணே டீம் ஆரம்பிக்கும் போது அந்த மாதிரி இருந்துச்சு பேட்டு. புது பேட்டு சர்ன்னு உருனாரு. அதே இன்னொரு பேட் அப்படிதான் வந்து இந்த நம்ம இந்த இதுல வந்து வெளியில அதெல்லாம் வெளியில பேட்டியா பேட்டியா டிராவல் பண்ணி வந்து இந்த இது வந்து பிரைட்னஸ் வைங்க. ஸ்கோர் என்ன ஆச்சு? ஸ்கோர் 83. இன்னும் 82 ரன் அடிக்கணும். 11 கொண்டு போலாம் வச்சிருக்கேன். நம்ம டீம்ல ஒருத்தன் விளையாட வந்துருமானே ஹரிஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்னியா இருப்பான் பாத்தீங்களா? அவனையும் போனோம். அவனுக்கு அந்த 18,000 பேட்டா அவருக்கு தான் கொடுத்தாப்ல. அஜிஸ் நீ விளையாடுறா எந்த விளையாடுலாம் எத்தனை பேட் வச்சுருக்கேன்? அம்புட்டுமே 40,000 30,000 50,000 பேட். இந்த இதில் பார்த்தீங்கன்னா போன வாரம் நஜீப் பார்த்தீங்களா பாய் இது விளாண்டோம்ல எல்லாமே அவரு வாங்கி கொடுத்து ஒரு சில தண்ணி கொஞ்சம் தண்ணி எடுபடு யோசிக்க மாட்டாரு. 2 போனோம் நம்ம டோர்னமெண்ட்ல 2 போனோம். காணாம போச்சு. இல்லை கிடைச்சிருச்சுனாங்களே. போச்சு கிடைக்கலாம். இல்லை நீங்கள் வேறு போயிட்டாங்க. கழட்டி வச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருந்ததாருன்னா பிரச்சனை இல்லையே. மோதிரம் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு.
மோதிரம் கண்டு பழுத்துன்னு சொன்னாட்டி என்னாச்சுங்க 2 பவுன் மோதிரம்னா 2.5 லட்சம் மாடி. அசால்ட்டா அதே என்னங்கிறாருன்னா இல்லடா நான் போய் வாங்கிடும்டா அந்த இது மாதிரி செய்ய அது 2 நாள் ஆகும் ஒய்ஃபுட்டு சொல்றேன்னு ஐயோ 2 பேர் மோதிரம் ஏன்னா அசால்ட்டா சொல்றது இது செஞ்சிருவோம் வேற சொல்றாரு. வேண்டாம் கேட்க நான் என் மோதிரம் பிடிச்சி பொழைச்சிட்டு போறாங்க குடிக்காம இருந்தா சரிதான். ஏய் அருமா சித்திக்கு நீ கூட்டிட்டேன் இன்னைக்கு தான். ரெண்டாவது ரன் ஓடிறியா வேகமா வராத பால். திருவண்ணே வந்துட்டாரு. ஏய் உன்ன ஓடியா வாடா. இங்க வந்துட்டாருங்க. வெளிய வச்சிருவாங்கயா. அருமா சித்திக்கு குட் ரன்னிங். நான் வாங்குறது இதுதான். இப்போ இவர் வந்துருவாரு. அவர் போக முடியாது. யார் திருவண்ண போக முடியாது. திருவண்ண அங்கே நின்றோம். திருவண்ண அங்கே நின்றோம். நீ போ. கிரிக்கெட்ல தான் 299 ரூபா. முட்டாள் மாதிரி லட்சம் போகும். மாசனே நல்லா கிடைக்கும் உங்களுக்கு சரிங்களா? அவசரப்படாத. பால் வெளிய அடிச்சிரு. கிடைக்கிற பால் நீங்க தொட்டு வச்சிக்கலாம் பாத்துக்கலாம் பார்க்காத 4 பால் வெளிய அடிச்சிரு. அண்ணே தாரிக்கனே 4 விக்கெட்டடா. ஸ்கோர் பண்ணிக்கங்க. அண்ணா 52க்கு 81ண்ணே. தாரிக்கனே 52க்கு 81 அடிக்கணும். 52க்கு 81 ஈஸியா அடிக்கலாமே. 50க்கு 80. அஜார் பால் பண்ணியே ஆகணும். பண்ணிரு கச்சா துணி போட்டு. என்னடா மொத தான் அடிக்கிற இப்படி குடி எப்படி திருப்பி அடிக்கிற அடிக்கிறத வைக்கிற கூட வந்துருச்சு. சட்டு வந்துருச்சு. நல்ல வேகம். நான் முதல் போட்ட பால் ஸ்லோவா தான் வந்துச்சு. இந்த பால் நல்லா சுத்துறவனே வேகமா வந்துச்சு. சுத்துறவனே சரணு இந்த ஃபாஸ்ட் பவுலிங்லயே சுத்தி விடுவீங்களங்க. ஏங்க அவங்க கிட்டுங்க அந்த பக்கம் போடாங்க. இது நம்ம கிட்ட பக்கம் போடுங்க. விக்கெட் ஏபாட்டு எக்டா தூக்கி போட்டு மாறி. அது நம்ம கிலோவ திருப்பி போட்டு பாரு. எதுவுமே நம்ம இல்லடா அது நம்மதுடா. இல்ல நம்மதுல திருவண்ண இருக்குல. ஏன்னா நம்ம பேட் தனியா வை. என் பேட்டை கூட பாப்போம். தனியா வை. ஏன்னா கிட்டு மாறி இருந்தா அப்புறம் நம்ம நீங்க எல்லாரும் முடிச்சிட்டு போயிடுவீங்க. யாருமே கிட்டு எடுத்து வைக்க மாட்டீங்க. தனியா எடுத்து வச்சிருங்க. அதுதான் சேர்த்து வைக்கிறாங்க. தெரியாம இன்னும் ஒரு நிமிஷம் வெஸ்ட் பேக் பண்ண வந்துக்கலாமோ? நீயா ரெண்டு சைடுலயுமே நீ தான் அதிகமா எவ்வளவு அடிச்சிருக்க? அங்க 39 38 யாரு 39? பரதா இல்ல ஒரு ஸ்ரீகாந்த்னு சொல்லிட்டு. சரி அவர் அடிச்சார். நல்லா அடிச்சார். திருவண்ணை அடிச்சார். அழகா ஆடிட்டு இருந்தாரு. அவர் ஏஜுக்கெல்லாம் உங்களை விட எப்படி அடிக்கிறாரு பாருங்க சார். நல்லா லாங்கார்ல ஒரு ஷாட் அடிச்சாரு பாருங்க. அவர் விக்கெட் அவர் தான் அடிச்சாரு. அபிமனை சொல்லி வச்சு தான் எடுத்தாரு. அதுக்கு முந்தின பால் வந்து கரெக்டாக கேட்ச் மிஸ் தாரி கலையில். அதுவும் சொல்லி வச்சு தான் எடுத்தேன். அதுவும் அந்த இடத்துல வரும்னு சொல்லி தான் போட்டேன். நீ நான் தான் ஃபீல்டை பார்த்து ஹிந்தி இருந்திருக்கலாம்னு பார்த்தேன். சரி ஹிந்தி இந்த வாரம் அடிச்சிருக்கணும். யாரும் 2-3 பேர் டீம்ல இல்ல, ஊருக்கு போயிட்டாங்க. ரப்பர் பால் மாட்ட கூட்டிட்டு போறவங்க அங்க போட்டாருங்க. கேம் போனதுக்கு அந்த வாரம் முன்னாடி பேருக்கு ஜாவிதேனி ரொம்ப நாளா கூப்பிட்டுட்டே இருந்தேன். பவுலிங் 4 ஓவர் விரட்டி விட்டாரு. இன்னைக்குமே ரப்பர் பால் எல்லாம் விளாண்ட ரப்பர் பால் அது வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் கொடுக்கணும். இது நீங்க சும்மா தூக்கி போறீங்கல்ல, சும்மா தூக்கி இங்க நான் பந்து போட மாட்டேங்க வர மாட்டேங்குது. அங்க எனக்கு நல்லா வரும். அதுக்கு வித்தியாசம். இல்ல இல்ல அந்த 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 வெயிட் டென்னிஸ் பால்ல வந்து நான் வந்து மீடியம் பேஸ் போடுவேன். ஆனா ஸ்லோவா தான் வரும். ஆனா 88 இந்த மாதிரி இப்படி வராது. சும்மா நேரா ஒரே லிங்க்ல போட்டு வெளியே போட்டாரு. நீ பாத்தியா எனக்கு லட்சம் வெளியே போகுது. சரி திருப்பி ரொம்ப லட்சம் முன்னாடி எடுத்து லைட் அப்படி பால போட்டு அந்த பேட்டிங் பண்ணி நல்லாதான் விளாண்டேன். ஆனா அந்த காலுக்குள்ள போட்டோடனே அவுட் ஆயிட்டு போறேன். காலுக்குள்ள போட்டு அடிக்கணும். அவ்வளோதான் உன் தலையெழுத்து அவ்வளோதான். உனக்கு உன்னை அவுட் ஆகிறதுக்கு காலுக்குள்ள 2 பால் போட்டால் 2வது பாலில் ஃபஸ்ட்டு பால்லே அவுட் ஆயிடுது. 2 பால் கூட தேவையில்லை. ஃபஸ்ட்டு பாலே உனக்கு காலுக்குள்ளே போட சொன்னோம்னா முடிஞ்சு போச்சு. எல்லாருக்குமே இன்னைக்கு அசார் பாய் இது வாங்கிட்டு வந்திருக்காரு. அத்தரா ஒய்டே
ஒருத்தர் இந்த ஜம்ஜம் தண்ணி கொண்டு வந்திருக்காரு. அதான் ஏதோ ஜம்ஜம் தண்ணி தொளிச்சு விட்டு இதுக்கப்புறம் ஜெயிக்கணும்ன்றக்காரு தொளிச்சுட்டு இருக்காரு. முடிச்சா அதான் அவங்க ஆளுக்கு நல்லா கனெக்ட் பண்றா. முடிச்சுட்டு டீம் உருப்பிடும். நல்லா கனெக்ட் பண்ணிருந்தா போயிருக்கும் தம்பி. இது யார் அஜிஷ் பாய் வேறு பட்டல பாய் ரிலாக்ஸ் ஆடுங்க. அடிக்கலா வேடாமா அடிக்கலா நீ அடிக்கலாம் வேணாமா இல்ல ஓடலாமா வேணாமா நின்னு ஓடலாமா வேணாமா அவர் தட்டி தட்டி நின்னாரு. நல்ல ஷாட் நல்ல ஷாட். லவ்லிடா. போடா போடா வாடா 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 வந்துடா வந்துடா போய் கல்ல தேடி நின்றுச்சுடா. மூன்றுனா செடி அசால்ட்டா இருக்காதீங்க. சேஃப் ஒரு பால் எடுக்கல தட்டி பாப்போம். கால்லையா அல்லே புரியா இருக்கா. நீ முத பேட்டை மாத்துற டேய். ஷாட்ரா டேய் நல்லா கனெக்ட் பண்றா. ரெண்டு ஒரு ஃபீல்டரே வரலடா பக்கத்துல. போய் ஸ்டாண்ட் போட்டுட்டு இருக்கான்டா. அந்த ஷாட் இப்ப அடிச்சது முன்னாடி ஆடுறவங்க கரெக்டா பெர்ஃபெக்ட்டா பயங்கரமா ஆடுறான். இந்த ஷாட் மட்டும் எல்லாரும் கவர்ஸ்லயா இதுக்கு முன்னாடி அவனும் நல்லா ஆடுறான். போடு கேட்ச்ல வா எடுக்க முடியாது. வா 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 வராதே. ஐயோ அண்ணே பாத்தியா டேய் மாதேஷே லக்கடா முட்றாத யூஸ் பண்ணிக்க தம்பி. மட்டது தெரிய மாட்டேங்குது காட்ல. அது கரெக்டா டைம் ஆகுது. நல்லா மூவ் ஆகுது பால். 6 அம்பேரே 6 வெளிய போயிருச்சு. போடுங்க ஃபீல்டர் நிக்கிறாங்க. நம்ம டீம்ல 10 ஓவர் நல்ல ஸ்கோர் வந்துரும். 10 12 ஓவர். அடே போறா 6 அடே ஃபீல்டர் அடே. எத்தனை அடிச்சாங்க? 98 ரன் முடி. 63 ரன் அடிக்கணும். 67 ரன் அடிக்கணும். அடிக்க போயிருக்கு பாரு. 7 ஓவர். நான் அடிச்ச பால் அங்க மேலே நிக்குது. போய் புடிச்சாங்க கேட்ச். ஆமா சிவப்பு கலர்ல நிக்குது பாரு. அடிச்சலாம்டா. நிறைய ஏர்ல நிக்குது. கேட்ச் பிடிங்க. இதுவே கூட 20 ரன் தான்டா கூட இருக்கு. பால் டு பால் அடிக்குறாங்க. ஒரு ஓவர்ல 10 அடிச்சு வச்சுக்கவேன் சரியா போயிடும். அந்த 12 பால் குறைஞ்சு போயிரும். அது போன வை இங்க இவ்வளவு தூரம் போடுறேன். மேட்ச் பார் போன வை மேட்ச் பார் போடு ஷாட்ரா டேய் மாதேஷ். கட்ட ஓடிறா ரெண்டு. கையில வச்சிட்டு பாரு மேட்ச் பார். பால்ல ரெண்டு. ஓகே வேணா அடிக்க ஃப்ரீ ஆடு. தம்பி ஃப்ரீ ஆடு ஆடு. ஏய் 60 ரன் அடிக்கணும் 7 ஓவருக்கு. 25 வயசு தான் இருக்கும். இந்த இடத்துல கொஞ்சம் இந்த முனையில இல்ல. அது எப்பவுமே எந்த பேட்டா இருந்தாலும் இருக்காது. ஆமா 25 டு 30 அதெல்லாம் பிடிச்சி போச்சு. பவுலிங் நல்லா வந்து முனையில தான் பிடிச்சி போச்சு. விக்கெட் எடுத்தாப்ல இல்ல. அவனுக்கே தனியா 4 ஓவர் போடுறது. நான் ஓவர் போட்டு நீங்க பார்த்தது இல்லையே. ஓவர் போட்டு போறாங்க. பாருங்க நானே இருக்கேன்னு வராப்ல. நீயே கேவல புடிச்சிக்கிறீங்க. ஏய் பால் கேக்குறாங்க. என்னங்க பால். வாடே ஷாட்னே. 4 ஐயோ ஐயோ. ஏய் ரெண்டு பாத்துக்க தம்பி. ஏய் வேணாடா. ஏய் ஓடுடா டேய். சும்மா ஓடுங்கடா ரன் அவுட் ஆனா பரவாயில்லடா. என்னடா நீங்க பேசி அடிங்கடா டேய். பேசி ஏய் ரன் அவுட் ஆனா பரவாயில்லடா ஓடுங்கடா. இல்ல இவங்க ரெண்டா ஜெயிச்சிருவாங்க. ஜாலியா அடிங்க தம்பி. ஆடணும். ரெண்டா யாருக்கு என்ன போடுது? ஏய் பால் லெக்ஸ்ல சுத்தி விடுறா. போன மேட்சே போட்டாரு. நிண்டு அப்படியே எரியுது. போன மேட்சே கிளாஸ் 2ல க்ளைம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க? யாருக்கு என்ன போடுறீங்க? ஷாட்யா லவ்லி நான் எடுத்துக்குறா பண்ணு. அருமடா டேய். டேய் அதே மாதிரி இன்னும் 2 ஷாட் அடி இந்த ஒரு ஓவருக்கு. இந்த ஓவர்ல இன்னும் 2 ஷாட் அடிக்கணும் அதே மாதிரி. காலச்சிரா குனிக்கறா. ஏய் சான்ஸ் யூஸ் பண்ணிக்கோ. சான்ஸ் யூஸ் பண்ணு. குட்ரா அழகுடா. பிச்சி பார் தட்டி விடு வெளிய தான்டா கிட்ட போறது. ஓகே படம் சொல்லுங்க. ஷாட் பிட்ச் விழுங்க இப்ப. வந்துருச்சு. 1 2 பால் உருட்டி அடிக்க. ஷாட் பிட்ச் விழுங்க பாரு இப்ப. இல்ல ஆடுது பாய். இன்னும் 7 ஓவருக்கு வருது. டெம்ப்ட் ஆக கூடாதுங்க. ஷாட் வைடு. 4
ஸ்கோர் வந்துருச்சா 155 எனக்கு பந்து கலீல் பாய் இருக்காப்புல நான் என்ன பண்ணேன் என்ன பால் கட்டிருக்கேன் பவுண்டரி போயிருக்கேன் விக்கெட் வேற இருக்கு இல்லை இவங்களே முடிச்சிடுவாங்க என்னைய தெரிஞ்சு லட்சுமணோட முடிஞ்சுச்சு டிஎல்எஸ்ல கூட நம்ம தான் கூட இருக்கோம் பரவாயில்ல தம்பி பால வர விடாதடா பாலுக்கு நீ வாடா நீ அதையும் அடிச்சிருக்கலாம் வெளியே ஷாட்மா ஷாட் கேக்க அவங்களே முடிச்சிட்டு வந்துருவாங்க ஓடிரு பவுண்டரி போகாது ரெண்டு இழுத்துரு தம்பி ஓடிரு 3 ரன் அருமாடா டேய் குட் ரன்னிங்டா ஏய் திவான குறி வச்சு பாட்டுக்கே எறியறா பேட்ல அப்படி தான் பாட்டுக்கே எறியறா குறி வச்சு இதுக்கு போறே ஒழுங்கா 51 ரன் என்னன்னா ஸ்ட்ரைட்ல இல்ல அவனுக்கு பவருக்கு இங்க அடிச்சான்ல அடிக்க முடியும் அவனால அந்த வெட்ரேன் திரும்ப ஓடி ஷாட் வா அருமா ஏன் பார்த்து அடிக்கலாம் ரிலாக்ஸ் அடிக்க தண்ணி எடுத்துட்டு போடா டேய் சேஃப் அங்க இருக்கு பாரு யாருக்கு பாரு அந்த இருக்கு பாரு அங்க இருக்கு கலீல் பாய் நான் அடிச்ச பால் இப்பதான் கீழே இறங்கிட்டு இருக்கு நீங்க அடிச்ச பாலா கெட்டிக்கிட்டே வருது என்ன வரல பாருனே இப்பதான் இறங்குது பால் அவ்வளவு ஸ்பின் ஆயிருக்கு யாரோ ஸ்பின்னர் போட்டிருக்காங்க இன்னைக்கு என்ன அமாவாசை தானே அது சூரியனுங்க பரிச்சு அடிச்சுக்கிட்டு அடிச்சா பாரு அங்க போய் கொஞ்சம் அடுத்த ஃபுல் டாஸ் அடிக்காம விட்டு அது அடுத்து நல்ல பால் நீங்க தேவை டாப்ல வேணா அதே பால் தான் அது டிரைவ் மாதிரி போயிட்டீங்க அதே பால் அதனாலதான் நீங்க முதல் பால் வந்து அடிச்சு அவனை ஏறிட்டீங்க அவனை பீட் பண்ண உடல கீழே பால அடிச்சிட்டீங்க ரெண்டாவது பால் எதிரே பார்க்கல சரி நம்ம சரி வந்துருச்சு இந்த கேப்ல தள்ளிட்டோம் 4 ரன் போகும்னு பார்த்தேன் அது லெக் சைடுல மறந்துருச்சு நிலா வந்தா இருக்கு நினைச்சாருங்களா சூரியனே இருக்கு அதுன்னு பார்த்தேன் போன தடவை உங்கள்ட்ட 160 நம்ம தான் அடிச்சோம் அவங்க 100 சூரியன் அந்த மேக நடுவுல அந்த ஒளி மறைக்கல போன தடவை நம்ம தான் நாங்கப்பா சைடுல படுத்துன்னு கேட்ச் பிடிச்சேன் ஆமாப்பா எல்லாரும் இதே ரெண்டு கேட்ச் செம்ம கேட்ச் பிடிச்சோம் எங்கால் பறந்து ஸ்பைடர்மேன் மாதிரி ஸ்லிப்ல ஒரு கேட்ச் பிடிக்கிறாப்ல இங்க ரொம்ப ஜம்ப் பண்ணி இப்படி பறந்து ரொட்டேட் பண்ணிக்க அந்த மாதிரி பிடிச்சிருந்தோம் வைடு பரவாயில்ல வரும் தம்பி பார்த்து அடிக்க விடாத மாதேஷ் பால் கண்ணுக்கு தெரிஞ்சா வெளியே அடிச்சிரு வைடு ஒண்ணு ஸ்கோர் எத்தனை இருக்கு நான் அடிக்கணும் 50 ரன் தான் அடிக்கணும் 36 பால் 50 ரன் தான் இல்ல திருப்பி அது 20 வருது கடைசி ஒரு 20 ஆம்டா நீ முட்டிலே போடுற அருமாடா குறைஞ்சிருச்சு பாரு போன ஓவர்ல 10 ரன் வந்துருச்சு ஒரு ஸ்கோர் வந்துருச்சு அதே மாதிரி இன்னொரு ஓவர்ல 10 ரன் வந்துச்சுன்னா படக்குன்னு குறைஞ்சிருந்தா 1-2 ஓட்டி விட்டுக்க நாட்டு வேண்டாம் இது உள்ள போட்டு அது கடிக்கும் கண்டிப்பா வைடா நல்ல பால் வைட் எல்லாம் கிளீன் டேய் அப்படியே நீ டிரைவ் அடிச்சிருக்கலாம் அங்கே டிரைவ் அடிச்சிருக்கலாம் ஸ்லிப்பே வெளியே தான் நிக்குது நீ டிரைவ் அடிச்சிருந்தாலும் உங்களுக்கு இங்க வந்திருக்கும் எட்ஜ் ஆனா கூட வெளியே தான் போயிருக்கும் என்ன இருட்டா இருக்கு இது ஏத்தி விடுறா இன்னைக்கு நல்லா போட்டீங்க பாரு நீ அவ்வளவுதானே மிட்டாய் கொடுனா கொடுத்துட்டு போறாரு நல்லா போட்டீங்களே அப்படின்னு அதான் வெளியே வேற வந்துரு அப்படின்ட்டீங்க அதனால தான் அடிக்க முடியாம தருமா கொஞ்சம் ஷார்ட் ஆஃப்ல தான் அடிச்சிருவானு கொஞ்சம் முன்னாடி விழுந்தா அடிச்சிருவான்
சூரியன் காணோம் போயிடுச்சு மறைஞ்சு. மழை பெய்யுது. வாடே 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 ரெண்டு வாடே. ஏய் ரெண்டு இழுத்துரு அந்த பையன் வந்துட்டான். அருமடா தம்பி. ஓடு ஓடியா. ஏய் குட் கால்ரா தம்பி. அருமடா. சென்சிட்டிவ் ஆடிங்க. 120 ஸ்கோர். 19 ஒரு ஓவர் ஆடணும், ஒரு ஓவர் இருக்கு. ஆடு பவுலிங் ஆடு. அது நின்றுச்சுன்னா அடிச்சிடும். ரெண்டு வாடே. குட்ரா பாய். அருமடா தம்பி. ஏய் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. ஹைதராபாத்ல போய் ஆடணும் ஞாபகம் இருக்கா? பேசாத ஆளுக்குள்ள அப்ப காலிக்கே ஒரு முன்னாடி ஒரு ஷெட் இருந்தா போட்டாச்சு. 5 ஓவர் 35 ரன் அடிக்கும். 65 ரன். ஏறுமா இருக்கு. 45 ரன் சொல்றதே தெரியல. தேனே வர உங்களுடைய அப்படியே ஏய் ஸ்கோர் கேட் அடிக்குங்க தம்பி. வந்து ஸ்கோர் கேட் அடிக்குங்க. இல்ல டேலி பண்ணல. ஏதோ 10 பால் உள்ள போன நீங்க நான் போயிட்டு இருந்தாலும் நான் லூஸ் கண்ட்ரோல் நிறைய அடிச்சிருக்க மாட்டேன். பந்த தடவி தான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் போறாப்ல. அது நல்லா இருக்கு ஃபாஸ்ட். அம்பேர் பார்த்தேன். ஜாஸ்தியா இருக்கா? அதுக்கு முதல்ல 10 ஓப்பனிங் இறங்கி 10 ஓவர் 12 ஓவர் வரைக்கும் வந்து நிப்பாட்டினாங்க. பால் போய் பால் ரன் முடிச்சு. அதான் நம்மளுடைய டார்கெட். பால் எனக்கு திரும்பிடுச்சு. காலுக்குலாம் போட்டோம்னா வெளியே அடிச்சிருக்கோம். அவுட் ஆவா பவுலிங் போடுறாங்க. வந்து 6 போடுமா அடிக்க முடியாது. சொல்றேன் என்னை அடிக்காங்கல்ல. நான் வந்து கவலைப்பட மாட்டேன். நம்மளுக்கு நம்மள என்ன பொறுத்தவரை டார்கெட். நம்ம டீம் வந்து நிறைய போவேன். கொத்தா விழுக்கும். யார் தெரியுமாடா? லட்சே போ தம்பி மேனை பார்க்க மாட்டியா? மேன் இருக்கார்ல. லட்சே 30க்கு 40 கட்டில விட வெளிய வந்து கலில் பாய் பண்ணி வந்துக்காரு. ஏய் பாடா ஏய். யாரும் பின்னாடி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. ரெண்டு டாட்டானா பரவாயில்ல. ஃப்ரீயா அடிக்க கிடைக்கும். காரி பை இறங்கல. அஜார புட்டோடா. அஜார் பை இறங்கலாம். இங்க இருக்கா அஜார் பாய்? என்னடா அஜார் பரிச்சுறாரு. அஜார இங்க அடிக்கலாம். நான் பால் அண்ணே நான் போன ஷாட்டே வேற பால் ஆஃப் ஷாட்ல அடி. நான் போன ஷாட்டே வேற பால் இங்க உனக்கு இந்த கேப் இருக்கு. கவர்ஸ் நீ எல்லாம் ஆடுறா. ரைஸ்ல வந்து அப்படியே பட்டன் அடிச்சிருக்கலாம். ஆளை போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஆள் போட்டாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு 6 பேர் இருக்காங்க. லெஃப்ட்ல ஆளே இல்ல. மீரானு அஜீஸ் இவன் 3 அந்த ரெண்டு ஒன்றே இவருப்பா நீங்க போட்ட போல அடிச்சாங்க. அடிக்கல ஒரே பேட்டிங் நல்லா இருக்கு. இந்த நல்ல ஊண்டி அடிச்சனால வெளிய வந்து ஃபர்ஸ்ட் பால் நான் கூப்பிடலப்பா. பல் சொல்லுங்க. நீ இருக்கேன்னு ஒரு தைரியம். நீ இருந்து முடிச்சிருவேன்னு நினைச்சேன். சாரி உட்காந்துருக்கட்டா. ஏடா பால் லைட்டா அடிச்சதுக்கு நல்லா ஓடி எடுக்கலாம். இல்லண்ணே நான் தான் சொல்றேனே. நான் வந்த ஷாட் வேறனே. தம்பி பேசி அடிக்க மாதேஷ். நான் நிறுத்தி இருக்கணும். மாதேஷ் பேசி அடிக்க. ஆப்ஷன் போயிருக்கா. எக்ஸாம்பிள் பளிச்சு நடிச்சு. வேணா ஆஃப் தி மேட்ச் வாங்க கூடாது. நீ வேணா ஆஃப் தி மேட்ச் வாங்க கூடாது. கண்டா போட்ட பேவட்டேன். ஏய் கண்டரோடி பேசவே இல்லப்பா. கண்டரோடி ஏய் அருமா ரெண்டு இழுத்துக்க பாரு. அண்ணே ஏய் பேட் வச்சு மச்சானே உனக்கு ஒரு மெசேஜ் சொல்லிருக்கேன் வீடியோ. கண்டிப்பா வீடியோ பாக்குறேன். அஜீஸ் ஆடப்போ நாங்க வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு மெசேஜ் சொல்லிருக்கோம். அதனால அதை பண்ணிரு.
ஏய் 2 வர பாரு நிக்காத. முடிஞ்சா 2 வர பாரு. நடந்துட்டாரு. வெல்டன் பரவாயில்ல. காரியம் நடத்துலவா கண்டிப்பா. அஜார் பை இறங்கட்டும். அஜார் பை இறங்கட்டும். வீட்டுல சித்திக்கு போட்டது. சித்திக்கு நீங்க போங்க. நீங்க போனா காலை ரெட்டே ஆரம்பிச்சு. இப்பதான் இங்க மேட்ச் இருந்தா ரெட்டே ஆரம்பிச்சு. பரவாயில்ல. மாதேஷே வேண்டாம் மாதேஷே நான் செஞ்சத நீ பண்ணாத. நீ நில்றா. மேட்ச்ல நில்றா. முடிச்சிட்டு வாடா. 24-41 சொல்லுங்க. சித்திக் பாய் சித்திக் பாய் நான் நிக்கிறேன்டா நீ 24-41. 24-41. 42 தான் வேணும் 4 ஓவர் சொல்லுங்க. பாய் பேட். சித்திக்கு 2 நின்று ஆட சொல்லுங்க. லட்சுமணே நின்று ஆட சொல்லுங்க. உடனே நின்று ஆட சொல்லுங்க. கல்ல விட்டு போ வண்டியில விட்டேன். மாதேஷே வேண்டாம் நான் பண்ணத நீ பண்ணாத. மேட்சை முடிச்சிட்டு வா தயவு செஞ்சு. பாறாங்கள தூக்கி போட்டுவான்னு நினைக்கிறேன். லாஸ்ட் ஆளு பாய் நாளை வேலைக்கு போனா. என் கிளாஸ்மேட் ஒருத்தன் குளமங்கலத்துல 15 ஜல்லிக்கட்டு மாடு வச்சிருக்கான். ஜல்லிக்கட்டு மாடுக்கு நீச்சல் இப்போ எந்திரிச்சு பாரு. இப்படி தான் எந்திரிச்சு எனக்கு இதுக்குண்டு. அதான்டா நான் கீழே போனேன்டா. ஏப்ரல் விளையாண்டுருக்கலாம் ஒன்றும் ஒரு ஷாட் ட்ரை தான். நீ எங்க தானடா பாக்குறதுல மாட்டில இல்ல அவர்லாம் விடுற மாதிரி கோச் தெரியல. விட்டுட்டாரு. எக்ஸ்பீரியன்ஸ் செய்யறது. லட்சுமணனா என்ன மேட்ச் மாறுது. பாய் இந்த பேட் நல்லா இருக்கு பாய். இல்லை அது நல்ல பேட்டு தான். அது நல்ல பேட்டு அது நல்லா இருக்கும். அருமையா இருக்கும். அவர் நல்ல பவர் ஷாட். தள்ளி விடு. அதுக்கு தான் சொல்றேன். டேய் உங்க அப்பா எழுப்பிட்டு வாடா. இல்ல தாரிக் பாய். தான். முடியலன்றது. இல்ல விக்கெட் பாய். இன்னும் ஒரு விக்கெட் இருக்குடா. அஜார் பை தண்ணி புடிச்சு. அவர் நல்லா விளையாடுவாருங்க. 5 6 7 விக்கெட் போயிரு. பாய் 1 9 9 1 2 3 பாய். 7 விக்கெட்டடா. 7 டேய் மீரானு அஜிஸ் ஒண்டோன் வந்து பாய்ச்சி நீங்க இறங்கறத இறங்க ஆடுங்க. இங்க உட்கார்ந்துட்டாப்ல. கூட ஒன்னு இறங்கறாங்க. என்ன க்ளோவ் அங்க போடலாம். சித்திக் பாய் விட்டு. அந்த இருக்கு வெச்சி. ஒரு 6 ஒரு 7 7 விக்கெட் 8 9 விளையாடுறது 10 7 போயிருக்காடா. நல்லா இருக்குல்ல. நான் பார்த்துட்டு 7 7 பேசிக்கிட்டே இருக்கீங்க. சூடு வர மாட்டேன். ஒய்டுக்கு தான் அவங்க அவுட் கேக்குறாங்க. அப்படி சொன்னா ஒய்டு கொடுக்க மாட்டாரு. அவர் வீடு கொடுத்துட்டாரு. திருண்ணே அண்ணே கோபுர கேமரா. யார் மாட்டிக்க மாட்டேங்கிறான்னு வெட்டி வருது. சித்திகா அவுட் ஆகுதாப்ல. அவங்க டீம்ல கேமரா அவுட் கொடுக்கல. இந்த அம்மா இதானே வரோட உள்ள வச்சிட்டா இருக்க முடியல வெளியில. ஏய் என்னையா அவுட்டா இல்லையாயா? நாட் அவுட். வரலாம் இல்ல. விக்கெட் அவர் கொடுத்துட்டு அது சல்லன அப்படி தெரியும். சும்மா கடைசியில் எக்ஸில் நக்கிருந்தானே போகும். இவனுக்கு வந்து பரத்துக்கு ஆமா அப்படி பார்த்தா பின்னாடி வரும்போது அடிக்கல. அது பார்த்து ஏன்னா இவ்வளோ பேர் கேட்க மாட்டாங்கல்ல. அது இல்ல நம்ம அடிச்சு அப்படின்றாரு. எப்படி அடிக்கணும்? இவர் வந்தனே கேட்டு பாரு. இல்லைதான் சொல்லுவேன். கலீல் பை 6 அடிப்பாங்க. ஏய் கையில கிடந்த மேட்சை நீ விட்டுட்ட. நீங்க மொட்டை போட்டுட்டு முடிவு போடுங்க. முட்டை போட்டு முடி வரக்கூடாதா? பாஸ் ரொட்டேட் பண்ணிக்கங்க. ஜெயிச்சிட்டானே. ஒரு கொஞ்சம் ஸ்கோரா வரும். மேட்சே மாறி தொலைது. அவன் மாதேசுக்கு 1 2 கொடுங்க. அதான் நான் சொல்றேன். இவன் எல்லா இடத்துக்கும் இப்படி டிரைவ் பண்ணா அதே ஃபோர்ஸ்ல இந்த டிரைவ் இங்க ஆடி இருக்கலாம். அவன் இங்க ஆடி. நான் டிரைவிங் தானே வந்தேன். பால் எங்க போச்சுன்னு 2 வா மாதேஷ். ஒண்ணு போதும் நின்னுக்க. மாதேஷ் நீ யூஸ் பண்றாடே. ஒரு பால் தான் பாருங்க. ஏய் ஸ்ட்ரைக் ஃப்ரீயா அடிங்க. மாதேஷ் ஸ்ட்ரைக்க நீ வாங்கிக்க. 39 38
மேக்ஸிமம் ஸ்ட்ரைக் நீ இல்ல எடுத்துக்கடா அடிக்கிறது வந்து அடிக்கிறேன் பேசி அடிக்கடா 4 6 விழுது இந்த ஸ்ரீகாந்த் 12 ரன் அடிச்சாங்க ஒவ்வொரு ஓவர் 12 ரன் ஓகே சிங்கிள் வச்சுக்கோ. நின்னுக்க பாய் அடிப்பாரு. ஓவர் முடிச்சு பாய். பேட் வேணுமா? அந்த பாட்டு மஞ்ச பேட் வந்து பேட் அஜித் பாய் கேட்ச் கொடுங்க தண்ணி மரல. ஏ போச்சு. பாய் இருக்காரு. ஸ்கோர் அவ்வளவு எவ்வளவு அடிக்கிறான்? ஆமாடா கையில விழுந்ததுலடா விட்டாரு. ஸ்கோர்ன்றா டேய். பின்னாடி படுது. இந்த பின்னாடி பாருங்க. 18 18க்கு 39 மாதேஷ். 18க்கு 39. 13 ரன் தான் ஒரு ஓவருக்கு. நீ அழகா அடிக்கலாம். ஓவர் அடிக்கலாம். நல்ல முடியும் தம்பி. பேட் அந்த பேட் எடுத்து ஒரு பால்ல தான் அவுட் ஆனாரு. டாட் பீச்சி போட்டு ஏத்துன உடனே கையில தூக்கி கரெக்ட்டா விட்டாரு. ஷாட் பரவாயில்லடா. கண்ணாடி வேண்டாம் வேணாம் ஏய் லென்ஸ் என்ன பண்ண போறியா? கண்ணாடி குத்துறாடே சிவியர் பேட்ரா. என்ன காரியம் தெரியுமா பண்றேன்? ஹெல்மெட் வச்சு மடார் மண்டையில அடிக்க போறேன். மடார் மண்டையில விட்டுருப்பேன். அவுட். சித்திக் பாய் சித்திக் பாய் ஏய் பாய் அவர் எடுத்த நேரம் கைக்கு வந்துச்சு. ஆமா அது ஃபம்பிள் பண்ற பயங்கரமா கத்துவான். இதெல்லாம் கம்மி. இவர் கத்துறதெல்லாம் கம்மி. அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அமைதியா இருப்பா. பக்கத்துல கைக்கு வரப்போ பை அப்படின்னுவாங்க. டக்குன்னு விட்டுரும். நான்லாம் எவ்வளோ தடவை விட்டுருக்கேன் அந்த மாதிரி. இவர் கரெக்டா சொல்லல பத்தியா எனக்கு கையில கேட்ச் வரல அப்படின்னு. அப்படி இல்லைண்ணே கைக்கு வரப்போ கேதரிங் போறாங்கண்ணே. கேதர் பண்றவங்க வெயிட் பண்ணுவாங்க. வந்து கை கிட்ட வர போகும்போது என்ன செய்வாங்கன்னா அப்பதான் கத்துவாங்க. ஏ அப்படின்வாங்க. டப்புன்னு அப்பதான் நம்ம பயப்படுவோம். கேட்ச் ஹஸ்பால் கேட்ச் ஹேண்டில் என்னோட இது சவுண்ட் கேட்ச் இதனாலே அவுட் தான். என்னோட ஹேண்டிலோட பேட்டுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லைங்க. பேட் உங்க பக்கத்துலயே வரலங்க பால். அப்புறம் சித்தி பாய் அவுட்ன்ற மாதிரி சொன்னாரு. அவர் ஏற்கனவே மேல கடுப்பு. சூப்பர் கீப்பர் அவர் கையில வந்த மேட்ச் அப்படி விட்டுட்டீங்களா? போங்கடா. அருமா தீனே ஓடிக்க. ஏய் இன்னும் 3 பால் இருக்குடா. அட்ரா 2 பால்ல 2 6 அடிடா டேய். மாதேஷ் 2 பால் 2 6 அடி. என்ன ரெண்டு இருக்குல? அது ஒரு 5 6 தான்டா சேஞ்ச் இருக்கு பாய். விஎஸ் சைஃப் எடுத்து விடு. பரவாயில்ல இன்னொரு 6 அடி அடிக்க பாரு. இல்ல நம்ம பவுலிங் விட்றா. பேட்டிங்ல வந்து அழகா சாதிச்சிருக்கலாம். இவ்வளோ தூரம் அடிக்கிறதுக்கு தகுதி இருந்தோம். தம்பி வரும் அடிக்கலாம். பொறுமையா அடிச்சிக்க. இப்போ என்ன அவர் எதிர்பார்க்கறாருன்னா நீங்க விளையாண்டுனா நான் சொல்லவே மாட்டேன். சொல்லுங்க. அப்படின்னு 2 பேரை சொல்லுங்க. ஷாட் பாய். ஓடு. இன்னொரு பால். ஏய் பால் சூர்யா. போடா. ரெண்டு ஓவருக்கு 30 ரன். தீனே ஒரு ரன் ரொட்டேட் பண்ணி விடு. மாதேஷ் அடிப்பான். தீனே ஒரு ரன் ரொட்டேட் பண்ணி விடு. மாதேஷ் அடிப்பான். பாய் இதே மாதிரி இங்கிலாந்து மேட்ச்ல கங்குலி சொல்லுவாங்க பாய். கை ஃபுட்ட யுவராஜ் சிங்கிள் கேட்ச் கை ஃபுட்டடா 6 அடிப்பான் பாய். பாபா டீம் நல்ல இது டிரைவ்ல அவ்வளோதான். அதனால தான் சொல்றேன். அவர் வந்து ஸ்லாக்லாம் அடிக்கவே தெரியாது. வர்றதை அப்படி தட்டி விட தான் தெரியும். ஆட்டம் ஆடுவேன், ட்ரைவும் ஆடுவேன். ஆனால் வந்து ஈஸியான பாலில் சாண்ட்விச் பாலில் தூக்கி கையில் கொடுத்துட்டு அவுட் ஆகிட்டு வரும். சாணியை கரைச்சி மூஞ்சில் ஊற்றலானே.
நீ வந்து நீ அவுட்சைட் ஆப்ஷன் போட்டனாலே லெக் ஸ்டம்பில் விழுத்திருக்கலாம். அதே சேர்ந்து 4 பால் ஆடிடுறா. ஆனால் இந்த மாதிரி ஸ்ரீகாந்த் தான் கடைசி நேரத்தில் அடிச்சாங்க. bowling விக்கெட் எடுத்துக்காரா எக்கனாமி விக்கெட் எடுக்கல விக்கெட் எடுக்கல எக்கனாமி ஷாட்லாம் அடிச்சாமா இது நாங்க எந்த ஒரு மிஸ்டேக் ஏய் நோ 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 ரெண்டு ஓடிரா பவுண்டரி 5 ரன். ஓகே மாதேஷ் யூஸ் பண்றா, வெளியில அனுப்புறாடே. மறுபடியும் கேம் மாதிரி நம்ம கையில வருது. மயில பறக்குது. அக்கவா இவர கீழ கம்மியா பறக்குது. அடிச்சான்னு வச்சுக்கோவே நம்ம மேட்ச் எடுக்கலாம். 6 அடிச்சான்னா இன்னும் எத்தனை பால்? 10 பால். அதான் இந்த பால்ல ஒரு 6 அடிச்சா மாதேஷ் கிளியர் பண்றா. ஸ்ட்ரைட்டா உடனே ஷாட் ஓடு ரெண்டு ஓடிரா. சார் சர்க்கிள்ல அந்தானே நின்றாரா முதல்ல அதுல நிக்கிறேன். பேட்டை ஓபன் பண்ணியே வைக்கிறான் மாதேஷ். அதனால தான் அப்படி போகுது. உள்ள எத்தனை பேர் நிக்கறாங்க பாரு. பேட்டை நேரா வை, பேட்டை ஓபன் பண்ணி வைக்கிற பாரு. உள்ள முதல்ல எத்தனை பேர் 4 பேர் நிக்கறாங்களா? இருக்காங்கப்பா. அந்த இதுல லெஃப்ட் சைடுல பேக் சைடுல நிக்கறாங்க. ரைட்ல bowling மாறு அங்க நிக்கிறாரு. ஓடிடும் இதெல்லாம். நீ பந்த பூரா தின்னதுனால தான் இவ்வளவு லேட். 2 பால் 1 பால் இருக்காடா. பந்த அப்படியே திங்கிற. எத்தனை பால் திண்டியா? எத்தனை பால்னு பாரு. நீ அடிக்கவே இல்லை. 1 பால் கூட சரியா பால். பாலை பூரா திங்கிற போய் பந்த பார்த்து ஆடுறானா கேக்குறியா? வா பின்னாடி இவ்வளவுக்கா பிரஷர் வைப்ப? டாடி ஃபுல். டேய் லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் தான் அடிக்கணும். 26 ரன் அடிக்கணும். எத்தனை ஓவருக்கு? வாய்ப்பு இருக்குல்ல. திடீர்னு மாட்டிச்சுனா என்ன செய்வாங்க? 2-3 சிக்ஸ் அவனா அடிச்சாவனா காட்டியான். ஹேண்ட் போறோம் பின்னா. கிருட்டுன்னு போகும் மாதேஜ்லாம். நீங்க ஸ்டேடியத்திலே 2 பால் காட்டுறீங்க. நான் சீரியஸா இன்டர்நேஷனல் சீரிஸ்ல அடிச்சேன். 2 பால் வெளிய ஊறி அதான் அந்த டோர்னமென்ட்ல பெஸ்ட் பவுலர். அவன்லாம் நெந்து வெந்து வேக்காடாயி வெளிய போனேன். டேய் இவன்லாம் எங்க ஊரு அடிக்கவே மாட்டான்டா அப்படின்னு வெளியில பேசிக்கிட்டு இருக்கீங்க நம்ம செட்டியை பூரா. லாஸ்ட் ஒரு ஓவர்ல 20 ரன் அடிச்சா போதும். பெரிய கல்யாணத்துக்கு மண்டையிலே போட்டுடா. இன்னைக்கு மேட்சே போச்சு. டாடி ஃபுல். மாதேஷ் பேட் இப்படி பண்ணாரா? இப்படி வைடா. பேட்ட ஓபன் பண்ணடா. அப்படி ஓபன் பண்ணாதடா. இப்படி வைடா பேட்ட. அதே உனக்கு இங்கடே போகுது பாரு. எட்ஜ் வாங்கி ஏய் யாரோ கல்ல அடிச்சிட்டான். எங்க அடிச்சாங்க? ஏய் நில்லு உட்காருங்க பாய் முத. எதுல அடிச்சாங்க? முள்ளே அப்பா சந்தோஷம். உட்காருங்க பாய் முத. ஏமா நின்னுட்டு இருக்கீங்க? உட்காருங்க பாய். அண்ணே உன்னை கல்ல அடிச்ச அந்த பாதி யாருன்னு எனக்கு தெரியும். அண்ணே உன்னை கல்லால அடிச்ச பாதி எந்த பாதின்னு எனக்கு தெரியும். பாய் உங்க மேல போடல. இதுரோனே சாரி. நம்பியாரு. யார் அடிச்சீங்கன்னு தெரியல. ஆனா அவருக்கு புரியுங்கப்பா. 4 பால் 4 6 ட்ரை பண்றா தம்பி. உன்னால முடியும்டா. யூ கேன்டா. டேய் உன் காருக்கு டயர் வாங்கி தரேன்டா. அப்ப நில்லு அடிக்கிறேன். என்னடா தொங்கிட்டு ஏங்கிட்டியா? ஏய் 4 டயர் இல்ல 1 டயர் வாங்கி தர்றோம். 4 6 தான் 4 டைம் சொல்லுங்க பாய். 4 6 வாங்கி தரேன்டா. பா ட்ரை பண்றா. அது சைட் வேற பட்டு தெரியுது. எங்க அங்க பிடிக்குது. நல்ல கிரேட் ஷாட் வந்து. ஆனா என்ன 3 6 அடிச்சாங்க 3 டயர் வச்சு 49 இன்னும் 16 ரன். 3க்கு 17. 3 சிக்ஸ் அடிச்சாதான் முடிஞ்சு. ரிட்ரீடான ஏன் திருவண்ணாமலை வந்து காட்டை வாங்க இருக்கும். தெரியுதா? இது மட்டும் ஜெயிச்சு கொடுத்து அனுப்பிச்சா டயர் வாங்கி சந்தையில போய் தாரிக அண்ணனை கூட்டிட்டு போய் பழைய டயர் புதுசா சொன்னா. மிஸ்டேக் ஏன்னா அதுக்கப்புறம் நிறைய பால் மிஸ்.
டேய் ரெண்டு ஓடிரு ரெண்டு ஓடுறா டேய் ரெண்டு ஓடுறா இழுத்துறா சும்மா ட்ரை பண்றா. ஏய் ஓடலாம்ல ரெண்டு. சரி தீன் பாய் உங்க வண்டிக்கு எந்த டயர் சரியில்லையா? பாய் உங்க வண்டிக்கு டீம் வாங்கி தரோம். உங்க இதுக்கு பஞ்சர் ஓட்ட வாங்கி தரோம். சாரிக்கு நீ முன்னாடி நீ போயிருக்க. ஓடி முடிஞ்சா சரி வீணை விளையாண்டுருவாங்க நான் எல்லாத்தையும் இது பண்ணேன். அவன் துருவம் மாதேசி நின்றுவாங்க. சரி அடுத்து லட்சுமணன் இருக்கானேன்னு பார்த்தேன். எவனோ காலம் நிற்கிறாங்க. HSQ7 ஓப்பனிங்கில் ஒழுங்காக விளாண்டுருக்கலாம் அஜீஷ் பாய். பரவேசி ஒன்னே சொல்றாங்க 2-3 கேட்ச் விட்டுட்டேல. பொய் சொல்லாத. அந்த கேட்ச் உங்கள் கேட்ச் நான் விட்டுருவேன். சாரிக்கு தான் கண்ணாடி வேலை பார்க்குறேன் எங்கே பால் போயிருக்குன்னு தெரியல. அண்ணே இப்பதான் ஒத்துக்கிறேன் பாருண்ணே. என் பால்ல கேட்ச் வந்துல பந்து மேல பார்த்தோன்னா எங்க பந்து வச்சுன்னு தெரியலையா. அதுக்கப்புறம் 2 கேட்ச் எப்படி